Assalamualaikum, good evening. Good evening, sir. Good evening. ஒரு 2 minutes ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் அந்த டைம் கொஞ்சம் டிலே ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் ஒன் டைமுக்கு வந்தேன். அப்போ ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 minutes பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? வித்தின் 2 minutes. ரைட் ஓகே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் மச்சாக்கள். இதா மட்டும் பார்த்து கேளாது. ஓகே கடைசியாக நாங்கள் இந்த தொடர்பாடல் தொடர்பான ஒரு மாதிரி கோஸ் மாடல் கம்யூனிகேஷனில் பயன்படுத்துகிறத பார்த்தேன். இந்த கேள்வியை கொஞ்சம் பாருங்க. நான் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணினேன். நீங்கள் குயிக்காக சொன்னால் அடுத்ததுக்கு போயிடலாம். பாருங்க என்ன கேள்வி இது? இந்த தொடர்பாடல் வந்து வகுப்பறை செயற்பாடுகளோட பற்றி சொல்ல சொல்லியிருக்கீங்க சார். தொடர்பாடல் வகுப்பறை செயற்பாட்டுல தொடர்பு படுத்தி சொல்ல சொல்லி தொடர்புபடுத்தல். கோஸ் மாடலை எப்படி தொடர்படுத்தலாம் கொஞ்சம் விளங்கப்படுத்தலாம். நான் நன்றி சொன்னேன். பாப்போம் யாரு கிடைச்சிருக்கிறீங்க அப்ப அதை பார்த்து நீங்க சொன்னாது சார் சொல்லலாமா சார்? ஓ சொல்லுங்க டெஃபினெட்லி சொல்லுங்க. சொல்லுங்க வகுப்பறையில எப்படி பிரயோகிக்கலாம் இந்த மாடலை நான் அண்டு தெளிவா சொன்னேன். வகுப்பறையில இந்த கோஸ் மாடலை கம்யூனிகேஷன் கோஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி பயன்படுத்தலாம் சார் சொல்லலாமா சார்? சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ப்ரொசீட். ஓகே சார், இது இது என்னன்னு சொன்னா சார், இப்போ வகுப்பறை செயற்பாடுகள்ல சார், இப்போ நாங்கள் மாணவருக்கு ஒரு தகவலை வழங்கும் போது சார், இப்போ நேரடியா சில தகவல்கள் வழங்கும் போது அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கொள்ள கஷ்டமா இருக்கும். இப்போ உதாரணமா சார், நாங்கள் இப்போ ஒரு கணித பாடத்துல 2 கூட்டினா 4 அப்படிங்கிற விட வர்றது வந்து நாங்க வந்து அதை வந்து நாங்க என்ன செய்யறோம் சார், முதல்ல ஒரு படத்துல கீறி காட்டுறோம். இப்போ 2 வட்டத்தை போட்டு 2 வட்டங்களோட பிளஸ் பண்ணி ஒரு வட்டத்தை போட்டு காட்டினோம்னா சார், அது வந்து நாங்க குறியாக்கம்னு சொல்லுவோம் சார். ஓகே
அந்த குறியாக்கம் வந்து சார் இப்ப 2 3 போட்டுனா எக்ஸ்கியூஸ் மீ, சின்ன கொஸ்டின். இதுல அனுப்புவர் யார்? நீங்க சொல்ற சரி, அனுப்புவர் யார்? அனுப்புபவர் ஆசிரியரா இருக்கிறார் சார். அப்ப அவர் வந்து வெரி குட், அந்த ரைட். ஓகே ஓகே. குறியாக்கத்தினூடாக ஒரு விஷயத்த மாணவருக்கு வழங்கும் போது சார் அது கடத்தப்பட்டு அவங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா சார் பொருள் கோடல், அதாவது குறிவிலக்கல் அங்க. குறிவிலக்கல்னா என்ன? உதாரணம் சொல்லுங்க. குறிவிலக்கல்ண்டா? ஹலோ, அதுக்கான விஷயம் சொல்லுங்க. அந்த விஷயத்த அவங்க பெற்றுக்கொண்டு சார் திரும்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அது மீண்டும் ஒரு வழியா எங்களுக்கு அது வந்து சேருது சார். அப்ப இந்த செயல்முறை தான் சார் இது சொல்லி அன்னைக்கு சொல்லி தந்தீங்க. மீண்டும் எப்படி வந்து சேருது? இதுல மீண்டும் விடையா பெறுபவர் வந்து யார்? சார் மாணவர். பெறுபவர் மாணவர் சார். மாணவர் என்ன குறியாக்கம் செய்கிறார்? மாணவர் எப்படி குறியாக்கம் செய்கிறார்? விஷயத்தின் அது வந்து மனசுல கிரகிச்சு அவங்களுடைய ஒரு விடையை வந்து பெற்று எங்களுக்கு சொல்றாங்க சார். அவர் வந்து கடத்தல் ஒன்று செய்கிறார் என்னடா, குறியாக்கம் செய்கிறார் என்னடா, அவர் உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றார். அவர் உங்களோட செய்ய விஷயங்களை படம் வரைகிறார், அட்டவணை தயாரிக்கிறார். அவர் வந்து ஒரு சின்ன சின்ன ஆக்கங்களை புரிந்து அவர் செய்கிறார், கட்டுரைகளை வரைகிறார், கணக்குகளை தீர்த்து பிரச்சனை தீர்க்கிறார், சித்திரம் வரைகிறார். இதெல்லாம் அவருடைய தகவலை, நீங்கள் வழங்கிய தகவலை அவர் பெற்றுக்கொண்டு அதை குறியாக்கம் செய்து வழங்கியதால் அவர் குறிவிலக்கல் செய்து அவர் பெற்றுக்கொண்டு அவர் மீண்டும் குறியாக்கம் செய்து ஆசிரியர் கொடுக்கிறார். இதுதான் என்னுடைய அவுட்கம். அப்ப அதன் பின்னர் இப்ப உங்களுக்கு அந்த இதை வந்து கோஸ்ட் மாடல்ல எங்க கற்றல் கற்பித்தல பயன்படுத்தலாம்ன்றதை ஏற்றுக்கொள்றீங்களா? ஓகே. ரெண்டாவது கேள்வி ஒருக்கா பாருங்க. செயலொழுங்கு இலவடத்துக்கு எங்கு தொழில்நுட்ப ஒன்றிணைப்பு நிகழ முடியும்? வகுப்பறையில் யார் இதுக்கு ஆன்சர் பண்றாரு? சார் இதுல எந்த இடத்துல தொழில்நுட்பம் அது இந்த இதுலயா சார் கேக்குறீங்க? எங்க வெரி குட், ரைட். எங்க பிரிவு வைக்கலாம் சார்? இந்த இடத்துல அனுப்புபவர் குறியாக்கம் செய்யும் போது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் தானே சார்? எக்ஸலன்ட், வெரி குட் ஆன்சர். சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க. சார் இப்ப அனுப்புபவர் குறியாக்கம் செய்யும் போது சார் எப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த மாணவருக்கு கொடுக்கும் போது சார் நாங்க அப்ப அதை வாய்மூலமான தகவலா அவங்களுக்கு செவிமடுத்தலா கொடுக்காம அந்த இடத்துல ஏதாவது ஒரு காணொலிகளாகவோ இல்லைன்னு சொன்னா ஏதாவது வேற ஏதாவது முறைகளை மாணவர் இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய முறையில எதாவது ஒண்ணுல வழங்கலாம் தானே சார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி? வெரி குட். அதான் இதைத்தான் சொல்றாங்க தொழில்நுட்பம். இப்ப நவீன தொழில்நுட்பத்தை பத்தி கதைச்சா குறியாக்கம் செய்யறதுக்கு நவீன தொழில்நுட்ப கருவி சொல்லுங்க. ஸ்மார்ட் போர்ட். நவீன மாடர்ன் ஸ்மார்ட் போர்ட் பாவனை சார். ஸ்மார்ட் போர்ட், வெரி குட். அதான் ஆக பெரிய லேட்டஸ்ட் நவீன ஒரு தொழில்நுட்ப கருவியாக இருக்கிறது. வெரி குட், ரைட். ஓகே. இப்ப நீங்க உங்களுக்கு கிளியரா இருக்கு தானே? விஷயங்கள் கிளியர் தானே? ஓகே. இப்ப நாங்க வருவோம், இதை விட்டுட்டு அடுத்த பகுதிக்கு வருவோம். இப்ப பாருங்க, இதுல இருக்கிற முக்கியமான அடுத்த பகுதி அந்த தொழில்நுட்ப ஒன்றிணைப்புகள் கற்பித்தலும் கற்றலினதும் போது இடம்பெறும் தொடர்பாடல் செயலொழுங்கை இலகுபடுத்துவதாகும் என்பது இப்ப உங்களுக்கு தெளிவுபடுத்தி. அப்ப கற்றல் கற்பித்தல் செயற்பாடுல தொழில்நுட்பத்தை ஒன்றிணைத்தால் நீங்க ஸ்மார்ட் போர்ட் பயன்படுத்தலாம். நம்பர் 2 வேற சார் இருவட்டுக்கள்ல அந்த பாடம் தொடர்பான தகவல் அடங்கிய விஷயங்களை வச்சு அதை பயன்படுத்தலாம் தானே சார்? கணினி பயன்படுத்தலாம். மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் பயன்படுத்தலாம். எஸ். வேற இருவட்டுகள் மல்டிமீடியா கம்ப்யூட்டர் மடிக்கணனி டேப் இதெல்லாம் நவீன கருவிகளா இல்லையா? நவீன கருவிகள் தான் சார். நவீன கருவிகள். ஓகே. அப்ப இந்த நவீன கருவிகளை நாங்க இதுக்குள்ள பயன்படுத்துவதன் மூலம் குறியாக்கம் செய்வதுதான்
இதிலே முக்கியமானது. அதானே இதுல முக்கியமான விடயம், குறியாக்கம் செய்தது. என்ன குறியாக்கம் செய்தது, செய்தியை குறியாக்கம் செய்ததுன்னா ஒரு படங்கள் வீடியோக்கள் நீங்க சொன்ன மாதிரி மாத்துறது. ஆகவே இவை கற்றல் கற்பித்த செயல்கள் வந்து கூடிய வினைத்திறனாக ஆக்குவதற்கு தொழில்நுட்ப ஒன்றிணைப்புடன் கவனமாக பகுப்பாய்வு செய்யணும். உதாரணமாக குறியாக்கம் செய்கின்ற போது இந்த நவீன கருவிகளை பயன்படுத்துறதால ஏற்படுற பலவீனங்கள் எதுவும் இருக்குதா? பாப்போம், யாராவது சொல்லுங்க. பலவீனங்கள் ஆசிரியருக்கு அதை பயன்படுத்த தெரியாட்டி, மல்டிமீடியா எல்லாம் வந்து சில ஆசிரியருக்கு தெரிஞ்சு. அது ஒரு பலவீனம். வெரி குட். என்னன்னா இந்த நவீன குறியாக்கம் செய்யறதுக்கு இந்த ஆசிரியருக்கு பயன்படுத்த முடியாது. ஓகே, குட், வெரி குட். வேற இந்த மரபு ரீதியான கற்றல் செயல்முறை கைவிடப்பட்ட ஒரு நிலை. அது எங்களுக்கு பிரச்சனை. இப்ப நவீன போக்குகள் வரக்குள்ள நாங்க இனி மரபு ரீதியான விடயங்களை கருத்துல கொண்டு இருக்கல. அதனே அப்படித்தானே? இப்ப நவீனமயமாக்கப்படக்குள்ள எங்களுக்கு மரபை நாங்க கையில வச்சு கொண்டு இருக்கலாமா? இனி இல்லதானே? என்ன இல்ல, அத செய்ய இயலாது. அப்ப இப்ப அடுத்த இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னன்னா மாணவர்களுக்கு இந்த நவீன உபகரணங்களை பயன்படுத்துற நேரம் அந்த உரிய சப்ஜெக்டை விட அதுல இருக்கிற கவர்ச்சிகரமான வேறு விடயங்கள் போய் சென்றடையாதா? கவனக்கலைப்பான் வேற கவனக்கலைப்பான் டிஸ்ட்ராக்டர்ஸ் வந்து அவங்க அந்த அதுல கவரப்பட்டு விடயத்தை விட அதுல இருக்கிற கவர்ச்சி வீடியோல பார்த்து வேற வேற எண்ணக்கருக்கள் உரிய எண்ணக்கரு விட்டுட்டு வேற ஒன்றை டெவலப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் ஒரு பிழையாக அமையலாம். அடுத்தது தொழில்நுட்பத்தால் ஏற்படுற பாதிப்புகள் இல்லையா? எங்களுக்கு பிள்ளைகளுக்கு போனை பயன்படுத்தினா போன்ல அடிக்ட் ஆகுறது இன்றைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை. என்ன பிள்ளைகள் அடிக்ட் ஆகிருக்கிறது. அப்படி ஒரு பிரச்சனை நீங்க ஃபீல் பண்ணலையா? இன்டர்நெட் ஊடா போறப்ப வேற டிரெக்ஷன்ல போகாதா? தேவையற்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் விடயங்கள்ல பிள்ளைகள் அதுல நாங்க பிள்ளைகளை உட்படுத்துற நேரம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்ப இதுல பாருங்க, ரொப்லங்கிற எட்டால் என்றால் பல எக்ஸ்ஆல் என்று சொல்றது நீங்க உங்களோட டிகிரி இதுல வேற டிகிரிகள் செய்த ஆக்களா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிஜிடி செய்த ஆக்களும் இருக்கிறீங்க. இது எட்ஆல்ங்கிறது 97ஆம் ஆண்டு இன்னும் வேரோட சேர்ந்து பலர் செய்த ஆய்வுகள்ல முடிவை தான் இவர் போட்டிருக்கிறார். ரொப்லே எட்ஆல் எஜுகேஷன் டெக்னாலஜியில 3 கல்வி தொழில்நுட்பத்தில் 3 பிரதான வகைகளை சொல்லியிருக்காரு. ஒன்று என்னன்னு சொல்லுங்க, போதனை சார் தொழில்நுட்ப பிரிவுகள். அது என்ன போதனை சார் தொழில்நுட்ப பிரிவுகள் தான்? போதனை சார் தொழில்நுட்ப பிரிவுகள் என்ன சார்? கற்பித்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப. நீங்க கற்பித்தலுக்காக பயன்படுத்துற ஒரு சாஃப்ட்வேர் சொல்றது போதனை சார் பிரிவுகள். இப்ப நாங்க இப்ப இதுல கதைக்கிற தொழில்நுட்பத்தை இன்கோபரேட் பண்றதை பத்தி தானே, அதை நினைக்கிறத தானே பேசுறாம. என்ன அப்ப அதுல வந்து போதனை சார்பு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, ஊடாட்ட காணொலி அடிப்படையிலான சாதனங்கள் தான். ஊடாட்ட காணொலி தொடர்புகளை ஊடாட்டம் சொல்றது காணொலி வீடியோக்கள். என்ன வீடியோக்கள் ஊடாட்ட காணொலிங்கிறது எங்களுக்கு இருக்கிற ஊடாட்டம் என்று சொல்றது எங்களுக்கு ஒரு வகையான கற்றலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு காணொலி அடிப்படையிலான வீடியோக்களை பெறக்கூடிய போன், மற்றது இந்த ஸ்மார்ட் போர்டு, மற்ற இதெல்லாம் வந்து ஊடாட்ட காணொலி அடிப்படையிலான சாதனங்களா இருக்குது. மற்றது தொலைக்கற்றலூடாக பாடநெறிகள். என்னது? தொலைக்கற்றலுக்கான பாடநெறிகள். இப்ப நீங்க என்ன மோட்ல கற்கிறீங்க? ஜூம்ல பாவிக்கிறோம். தொலைக்கற்றல் நீங்க தொலைக்கற்றலும் இருக்குது. இதுல நீங்க கதைக்கக்குள்ள தொலைக்கற்றலையும் கதைக்கலாம். இன்னொரு கூட
இன்னொரு விடயம் கட்புள்ள செவிப்புள்ள ஊடாட்ட காணொளி சாதனங்கள். இல்ல தொலைக்கற்றல் ஊடாட்ட காணொளியும் வருது சார். அது ஊடாட்ட காணொலி சரி, போதனை சார் மென்பொருள் சரி, ஊடாட்ட காணொலி அடிப்படையிலான சாதனங்கள் சரி, தொலைக்கற்றல் ஊடகங்கள் ஊடாக பாடங்கள் சொல்ற நேரம் ஒரு டிஸ்டன்ட் மோடும் ஆன்லைன். இப்ப நீங்க தூரத்துல இருந்து கற்றுக்கொண்டாலும் இது ஒரு நிகழ்நிலை கற்றல் என்ன, அப்படிதானே? ஆன்லைன் எஜுகேஷனா இல்லையா? அது அப்ப இது ஒரு புது விடயம். ஆன்லைன் எஜுகேஷனுங்கிறது இப்போ ஒரு புதிய இது. எப்ப இந்த ஆன்லைன் மிக பரவலா எங்கட இலங்கையில ஊடுருவிச்சு? கொரோனாக்கு பிறகு சார். கொரோனா சீசன்ல 2021. ஒரு 2 minutes தாங்க அதை வாங்க முடியும். அதான் ஓகே ரைட். இப்ப சொல்லுங்க, முதலாவது போதனை சார் தொழில்நுட்ப பிரிவு, ரெண்டாவது என்ன சொல்றாங்க? ஆசிரியர்களுக்கான உற்பத்தி ரீதியான, அது என்னது ஆசிரியர்களுக்கான உற்பத்தி ரீதியான பிரிவு வேண்டாம் என்ன வழங்கி பிரிண்ட் அவுட்ஸ் அந்த மாதிரியா சார்? ஓ பிரிண்ட் அவுட் உற்பத்தி சார்ந்த கூட நீங்க இப்போ நவீன கருவியல் வந்திருக்கு. இப்போ திடீர்னு உங்களுக்கு இப்போ டிஜிட்டல் பிரிண்டர்ஸ் எல்லாம் வந்துருக்குது, வேண்டிய கலர்ல வேண்டிய மாதிரி. இதை பத்தி நாங்க படிப்போம். இந்த 3D பிரிண்டிங்கை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? 3D பிரிண்டிங் முப்பரிமாண இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொழில்நுட்பத்தில் இப்ப இருக்கிற புதிய விடயங்களை நாங்கள் லேட்டஸ்டான விஷயங்களை கொஞ்சம் படிப்போம். 3D பிரிண்ட் நேரடியாக ஒரு பொருளை நீங்க பாக்குற மாதிரி முப்பரிமாண தோற்றத்தில் அப்படி பிரிண்டிங் கருவிகள் வந்திருக்குது. அப்ப அதெல்லாம் அப்படியான விஷயங்கள். பதிவேடுகளை பண்ணுவதற்கு தரவுகளை பகுப்பாய்வு செய்வது, டேட்டா அனலிஸ்ட், போதனை சார் சாதனங்களை தயாரித்தல். அது என்ன போதனை சார் சாதனங்களை தயாரித்தல் சொல்லுங்க விரைவா. சார் அச்சு தவிர்த்து கொடுத்திருக்காங்க. இதுல நாங்க தயார் செய்யறதா சார்? ஓமோ நாங்க சரி டீச்சிங் எய்ட்ஸ், நாங்க தர உள்ளீடுகள் செய்வோம். அந்த தர உள்ளீடு டீச்சிங் எய்ட்ஸ் நாங்க பயன்படுத்த டீச்சிங் எய்ட்ஸ். சரியா? அதுகள் வந்து சாதனங்களா வரும், துணை சாதனங்களா. ரைட். அடுத்தது வருவான் காலத்தையும் சாதனங்களை ஒழுங்கமைத்தல். அது என்ன காலத்தையும் சாதனங்களை ஒழுங்கமைத்தல்? காலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த நாங்க தயாரிக்கக்கூடிய சாதனங்களை வந்து நாங்க மாற்றி அமைச்சுக்கொள்ளணும் சார். காலத்தையும் சாதனங்களை ஒழுங்கு செய்யறதா பயன்படுத்துறதுக்கு காலம் ஒன்று ஒன்று டைம். இப்ப நாம என்ன மாதிரி பயன்படுத்துறோம், நினைச்ச மாதிரி பயன்படுத்த வகுப்பறையில
அப்ப அதுக்கான காலத்தை ஒழுங்கு செய்யும். எப்ப ஒரு ஒரு டீச்சிங் எய்டை செய்யறதுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய காலம் எங்களுக்கு கிடைக்கணும். என்ன சும்மா பயன்படுத்த இல்லாது அது. இப்ப முதலாவது விஷயம் மென்பொருள் போதனை சார் தொழில்நுட்பம். ரெண்டாவது ஆசிரியருக்கு அனுப்புது. மூன்றாவது பாருங்க என்ன விஷயம் சொல்ற, எழுத்து மூல ஒப்படைகள். அது என்ன எழுத்து மூல ஒப்படைகள் தான்? மாணவர்கள் வழங்குற அசைன்மெண்ட். அதை பத்தி நாங்க விரிவா கதைப்போம். இப்ப நாங்க சும்மா பிரீஃபா கதைக்கிறதுக்கு விரைவாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஒப்படைகள் ஒவ்வொன்றும் நாங்க தொழில்நுட்பத்துல பயன்படுத்துற நேரம் அதை பற்றி கதைக்க வேண்டி வரும். ரைட். இப்ப பார்ப்போம் ஆராய்ச்சிக்கு உதவுதல் தான். என்னது? ரிசர்ச் செய்யக்குள்ள உதவுற விஷயங்கள். அடுத்தது பல்வேறு உள்ளடக்க புலங்களின் கற்றல் பணிகளுக்கு உதவுதல். அது என்னது? பல்வேறு உள்ளடக்க புலங்களில் கற்றல் பணிகளுக்கு உதவுதல். நிறைய உள்ளடக்கங்கள் பற்றி மாணவர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நாம கண்டென்ட் பேஸ் தானே படிக்கிறோம். அப்ப கண்டென்ட் என்று சொல்லக்கூட மாணவர்கள் அந்த கண்டென்ட் சம்பந்தமான உள்ளடக்க புலங்கள்ல அவங்க கணக்க விஷயங்களை உதவி அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். உற்பத்திகளை முன் வைத்தல்களையும் விருத்தி செய்தல். அப்ப நாங்க உருவாக்கினவற்றையும் பிரசன்டேஷன் விஷயங்களையும் டெவலப் பண்றது ஆறு மாணவர்கள் எங்களுக்கு முன்வைக்கணுமே அவங்களோட விஷயங்களை. அப்ப இதைத்தான் அவருடைய கொள்கையாக அவர் சொல்றார். இப்ப நாங்க விரைவா பார்ப்போம். இதுல பாருங்க, சில தொழில்நுட்ப உற்பத்திகளுக்கு ஒரே ஒரு வகையான பயன்பாடு மட்டும் இருந்தாலும் பல வழிகளில் அதை பிரயோகிக்கலாம். பாருங்க, தொழில்நுட்பத்தினை பிரயோகிக்கிறதால என்ன லாபங்கள் கிடைக்குது, என்ன வழிகள்ல எங்களுக்கு இலவு வைக்கப்படுது, மாணவர்களுக்கு தொழில்நுட்பத்தை பிரயோகிப்பதனால கிடைக்கிற நன்மைகள், இது விடவும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லுங்க, என்ன நன்மை கிடைக்குது? மாணவர்களோட கற்றலின் பால் ஆர்வம் அதிகரிக்கிறது சார். மற்ற கற்றலின் பால் மாணவர்கள் ஊக்குவிக்கப்படுறாங்க. என்ன அப்படித்தானே? ஆர்வம் அதிகரிக்கிறது, ஊக்குவிக்கப்படுவாங்க. மாணவர்கள் ஊக்குவிக்கப்படுறது ஒரு விஷயம். அதுல ஊக்குவிப்பு அதிகரித்தா எப்படி ஊக்குவிக்கப்படுதுன்னு கேட்டா என்ன மாதிரி எழுதுறது? அப்படி ஒரு இது ஒன்று கேட்டா மாணவர்கள் எவ்வாறு ஊக்குவிக்கப்படுகிறார்கள் சொல்லுங்க சார். அவங்களுக்கு இப்ப ஆசிரியரும் மாணவரும் அந்த வகுப்பறை கற்றல்ல சார் ஆசிரியர் பேச மாணவர் கேட்கறது இல்லைன்னு சொன்னா கலந்துரையாடல் அப்படியே போயிட்டு இருக்க நேரம் சார் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும் தானே சார். அப்ப சிலர் பிள்ளைகள் அந்த மாதிரி விஷயங்கள் விரும்புறது கூட சார். அவங்க விரும்புற வகையில நாங்க இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்துதல், தர உள்ளீடுகள் மற்றது இந்த தொழில்நுட்ப பாவனை எல்லாம் இருக்கும்போது சார் அந்த பாடத்தை இன்னும் மேலும் விளங்கி கொள்றதா இருக்கும். மற்றது சார் நாங்க வாய் மூலமா சொல்ற சில தகவல்களை சில விஷயங்களை நேரடியா அவங்களுக்கு பாக்குறதுக்கு காட்டும் போது அதுவும் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் சார். ரைட். இப்ப நீங்க வெரி குட், நல்ல ஆன்சர். என்னன்னா மாணவர்களுக்கு சோக் அண்ட் டோக் வித் பிளாக் போர்டு செய்யற நேரம், சோக் அண்ட் டோக் வித் பிளாக் போர்டை வைக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருக்காது, சோம்பேறித்தன மாதிரி. ஆனால் நீங்க நவீன தொழில்நுட்ப கருவிகளை இப்ப போர்ட்ல, இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியுமா, ஸ்மார்ட் போர்ட்ல நிறைய வசதி. எத்தனை பேர் ஸ்மார்ட் போர்டை கையாண்டுருக்கிறீங்க? ஸ்மார்ட் போர்டை கையாண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கு? நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுல பாருங்க அந்த பிரெயின் பென் ஒன்று இருக்கு தெரியுமா? பிரெயின் பென். நீங்க ஒரு வட்டம் ஒன்றை கீறி அது கொஞ்சம் இதா சரியா ஷேப் இல்லாட்டி அது ஆட்டோமேட்டிக்கா வட்டமாகும், சதுரத்துக்குன்னா சதுரமாகும். அப்படி நவீன மாணவர்களை கவரக்கூடிய பேருறது மாணவர்கள் அப்படியான விஷயங்களை செய்யக்கூடிய விதத்தில் அது ஊக்குவிக்குது. அடுத்தது அவதானத்தை பெறுதல், நிலைநிறுத்தல். எப்படி இவங்களை வகுப்பறையில் இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லுவாங்க. நோமலா ஒரு வகுப்பறையில் இருக்கிற மாபெரும் பிரச்சனை என்ன? வகுப்பறையில மாணவர்களை தொடர்ச்சியாக எங்களுக்கு பேணி கொண்டிருக்கிறது, அப்படித்தானே? அதனால மாணவர்கள கவனத்தை பெற்றுக்கொள்றதுக்காக, அவதானத்தை பெற்றுக்கொள்றதுக்காக இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் உதவுது. ரெண்டாவது, இப்ப
புலன் இந்த தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்துற நேரம் வெறுமனே கதைப்பதை விட அல்லது கீறிய படங்கள் ஒன்றை பயன்படுத்துவதை விட வீடியோக்கள் பல்வேறு முப்பரிமாண படங்களை காண்பிக்கிற போது மாணவர்கள் இலகுவாக விடயங்களை விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. லேசா மாணவர்களுக்கு அது விளங்கக்கூடியதா இருக்கு. அதாக முக்கியமான ஒரு விடயம். மாணவர் நினைவாங்க இலகுவாக விளங்கிக் கொள்வார். அனுபவங்களை வளப்படுத்தல். மாணவர்கள் தங்கள்கிட்ட இருக்கிற கடந்த கால அனுபவங்களை இலகுவாக இதனோட இணைத்துக் கொள்வாங்க. அடுத்தது ரிட்டென்ஷன், தங்க வைத்தல் என்றா மாணவர்கள் ஞாபக சக்தி அதிகம். ஒரு விடயத்தை ஞாபக சக்தி இலகுவாக மாணவர்கள் அவற்றை மனதில் பதித்து கொள்ள இவர்களுக்கு உதவியாகும். அடுத்தது கற்போரை சிந்தித்தல், எண்ணக்கருவாக்கம், பிரச்சனை தீர்த்தல் ஆகியதுக்கு வழிபடுத்துவது. இப்ப கற்போரை சிந்தித்தல்ல சிந்திக்க வைக்கிறது, மாணவர்களுக்கு ஒரு தூண்டும். இது என்ன எவ்வாறானது. எண்ணக்கருவாக்கம் கன்செப்ட் ஃபார்மேஷன். இப்ப எங்களோட கற்றலே ஒரு கன்செப்ட் ஃபார்மேஷன் தான். பியாஜேனுடைய எண்ணக்கருவாக்க கோட்பாடை நீங்க படிச்சீங்கன்னா விளங்க. அடுத்தது பிரச்சனைகள், ப்ராப்ளம் சால்விங். இப்போ மாணவர்கள் இதை பயன்படுத்துறது எப்படி ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம்னு சொல்லி வருவாங்க. அடுத்தது கருத்துள்ள கற்றல். கருத்துள்ள கற்றலை பற்றி சொன்னால் டேவிட் ஒசுபெல் அவர் முக்கியமாக இதுல மிக முக்கிய ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கிறார். என்னன்னா, கட்டாயமா நீங்கள் கற்றல் துணை சாதனங்களை பயன்படுத்த வேண்டும், எண்ணக்கரு படங்களை பயன்படுத்த வேண்டும், முன்கூட்டிய ஒழுங்கமைப்பை பயன்படுத்த வேண்டும் கூறுகிறார். முதலாக நீங்க ஒரு லெசன் பிளான் ஒன்று இருக்கணும்ன்றதை சொன்னவர் டேவிட் ஒசுபெல் எனப்படுகின்றவர். கருத்துள்ள கற்றல், மீனிங்ஃபுல் லேர்னிங், த தியரி ஆஃப் மீனிங்ஃபுல் லேர்னிங் சொல்வார். ஆகவே இந்த கருத்துள்ள கற்றல் அனுபவத்தை மாணவர்களுக்கு வழங்குறதுக்காக நீங்க என்ன செய்யணும் என்றால், அதற்கேற்றவாறு கருத்துள்ள கற்றலை நடைபெற செய்வதற்கேற்றவாறு முதல் ஒரு அட்வான்ஸ் ஆர்கனைசர் ஒன்று கொண்டு இருக்கணும். அது அட்வான்ஸ் ஆர்கனைசர் இருந்தா அட்வான்ஸ் ஆர்கனைசர் என்ன சொல்லுங்க. அட்வான்ஸ் ஆர்கனைசர் இருந்தா ஒரு முன்கூட்டிய பாடத்திட்டம் அல்லது பாட குறிப்பு, அந்த பிளான் உங்கள்ட்ட இருக்குமா இருந்தால் அதுக்கு நீங்க கற்றல் சாதனை ஒரு மெப் ஒன்று எடுப்பீங்கடா, கன்செப்ட் மெப். அதாவது என்னென்ன எண்ணக்கருக்கள் நீங்க கற்பிக்கிற விடயத்துல எதோட தொடர்புடைய. உதாரணமா சொல்லுவோமே, நீர். இப்ப நீருங்கிற விடயத்தை பிரைமரியில படிப்பிக்கிறோம், நீருங்கிற விடயத்தை 6 தொடக்கம் 9 வரையும் படிப்பிக்கிறோம். நீருங்கிற அதே விடயத்தை 10, 11 படிப்பிக்கிறோம். திருப்பி A லெவல்லையும் ஒவ்வொரு பாடங்கள் கொண்டு, அது ஆர்ட்ஸ் துறையாக இருக்கலாம், அல்லது ஒரு வர்த்தக துறையாக இருக்கலாம், அல்லது சயின்ஸாக இருக்கலாம், வேற வேற கோணங்கள்ல படிக்கிறோம். ஆகவே இதுல நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப நாங்க அந்த எண்ணக்கரு படம் நீர்ங்கிறது, இப்ப நீர்ன்ற ஒரு வட்டத்தை போட்டு அதோட தொடர்புடைய பக்கத்துல இருக்கிற வட்டங்களை போட்டு இணைக்கிற நேரம், ERIல இணைக்கிற நேரம் போக்குவரத்து, கரைப்பானா துளைப்படுதல், மற்றது கழுவுதல் போன்றவற்றுக்கு பயன்படுதல், குளித்தல், சுத்தம் செய்தல் போன்ற அப்படியான குளித்தல் போன்ற விடயங்கள் நீர் பயிற்சிக்கு பயன்படல் 1 தொடக்கம் 5க்குள்ள அது எல்லைப்படுத்தப்படுது. 6ல வார நேரம் நீர்நிலைகள், நீர் காணப்படுகின்ற நிலைகள், சடப்பொருளாக, பனிக்கட்டியாக, வாயு, ஆவியாக, திரவமாக எப்படி காணப்படுது. திருப்பி அது 6 தொடக்கம் 9க்கு வரும்போது 9ல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி 10, 11 போன்ற போது அதுல இரசாயன வடிவங்கள், நீர் எதனால் ஆக்கப்பட்டுள்ளது, அதனுடைய அணுக்களினுடைய தன்மை என்ன, அப்படின்ற விஷயங்கள் எடுக்கிறோம். ஏல இன்னும் அட்வான்ஸா படிக்கிறோம். ஸோ அந்த கன்செப்ட் எப்படி அதிகரித்து கொண்டு போகுதுங்கிறது அந்த கருத்துள்ள கற்றல் அவங்க சொல்றாங்க. கட்டாயம் ஒரு கன்செப்ட் மேப் போடணும். ஆகவே இப்ப நாங்கள் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தும் நேரம் எவ்வளவு சிக்கல் அதிகரித்தாலும் மாணவர்களுக்கு அதை நாங்கள் கொண்டு போகலாம். கிளியரா நான் சொன்ன விஷயங்கள்? ஹலோ, விளையிட்டா உங்களுக்கு? ஓ சார். நேற்று வந்தார்கள் நிறைய பேர் இல்லைண்ணே, முந்த நாள் லீவ் ஆயிட்டாங்களா? ஜென்ஸ் ஒருவர் இல்லையாக்கும் என்ன இதுல? ஹஸ்னா, அஸ்ஸானா, அமீரா, லக்ஷனி, ஃபாத்திமா, மூசின் இருக்கிறாங்க, ஜோய், சுகன்யா, கோகுல், நசுஹா, ரம்யா, எஸ் தர்மலா, நிறைய பேர் ஜாயின் ஆகல என்ன?
ஓ சார். என்ன லிங்க் வரலையா இல்ல அவங்க என்ன நடந்தது? நேற்று 20 பேர் இருந்தாங்க முந்த நாள், அப்படித்தானே? 20 நம்பர்ஸ் இருந்தாங்க. சரி, ஓகே, நாங்க அதை பார்ப்போம். இப்ப பார்ப்போம், உயிர்ப்பான கற்றல்ண்டா என்ன? உயிர்ப்பான கற்றல் நிகழ்தல்னா என்ன? கற்றல்ல ஒரு உயிரோட்டம் இருக்குது சார். அப்படின்னா நாங்க பேசும்போது கிளாஸ் வந்து எந்த நேரமும் உயிரோட்டமா இருக்கு. மகிழ்ச்சிகரமான கற்பித்தல். உயிரோட்டமா கிளாஸ் மகிழ்ச்சிகரமான பிள்ளைகளை மகிழ்ச்சியா வச்சிருக்கணும் சார். பிள்ளைகள் மகிழ்ச்சியா எப்படி ஆர்வத்தோட இருப்பாங்களா இருந்தா சார் அந்த வகுப்பறை வந்து உயிர்ப்பான கற்றல் கொண்டதா இருக்கும் நான் சார். இப்ப சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப மாணவர்களுக்கு நீங்க உயிரோட்டமா கற்கிறோம்னா, இப்ப நாங்க ஆசிரியர் மையம், நாங்க நிறைய விஷயங்கள் நம்ம கதைக்க வேண்டியிருக்குது. ஆசிரியர் மையம், மாணவர் மையம். இப்ப நான் ஒரு இப்ப சின்ன கேள்வி ஒன்று கேட்கிறேன், உங்களுக்கு தெரியும். வேர் தொகுதி தாவரத்துக்கு என்னத்துக்கு எதற்கு அவசியம்? நீரை உறிஞ்சுவதற்கு, நீர் கணிப்பை உறிஞ்சுவதற்கு, ஒரு பிடிப்புக்கு, மண்ணோட பிடிப்பு, மண்ணோட நிலை நாட்டுறதுக்கு அவசியம். வெரி குட், ரைட். இப்ப வேர் தொகுதி ஏன் மண்ணோட தாவரத்தை நிலைநாட்ட வேண்டும்? வளர்ச்சிக்கு இல்ல, நான் கேட்கிறேன், மண்ணோட ஒன்று நீர் கணிப்பா துறிஞ்சிறது, மற்றது இன்னொன்று சொன்னீங்க நிலைநாட்டுதல். நீர் கணிப்பா துறிஞ்சு நிலைநாட்டு. ஏன் நிலைநாட்டப்படும்? நிலைநாட்டாவிட்டால் என்ன நடக்கும்? அப்ப நீர் அகத்துறிஞ்சு சார். அல்ல, மண் வந்து சும்மா மண்ணோட இருக்கலாம் தானே, உறுதியாக மண்ணோட பிணைந்திருக்கிறதால மரம் என்ன நிலையை அடைகிறது? ஒரு உறுதி நிலையை அடைந்து மரம் விழாமல் பாதுகாக்கப்படுகிறது. அப்படி உறுதி நிலை இல்லாட்டி மரம் என்ன செய்யும்? விழும். ஏன் விழுகிறது? அதுக்கு ஒரு பற்றுதல் இல்லாம போயிடுச்சு சார். அந்த மண்ணோட ஒரு பிடிப்பு இல்ல. பற்றுதல் இல்லாட்டி ஏன் விழணும்? அதுல என்ன நடந்திருக்கு? மரத்துல என்ன தன்மையை விழ செய்கிறது? உயிரற்ற தன்மை ஆயிரும் சார். அது உயிர் இல்ல, உயிருள்ளது தாவரம். தாவரத்துல ஏன் விழுகிறது? விழாம இருக்காம இப்ப மண்ணோட பற்றினா விழுகுது இல்ல. அப்படி மண்ணை அகற்றிவிட்டா விழுந்துடும். ஏன் விழுகிறது? அங்கன உள்ள அந்த இடைத்தொடர்பற்று போகுது என்ன சார்? மண்ணுக்கும் பேருக்கும் இடைத்தொடர்பு. வேற சயின்ஸ் ஆகலும் இருந்தா அப்புறம் சொல்லுங்க. வேற யாராவது? ஏன் மரம் விழாமல் இருக்கு? மரத்துக்கு மேல என்ன இருக்கிறது? மேல் பகுதி என்ன? தண்டுகளும் கிளைகள், இலைகள். இதுக்கு ஒரு பாரம் இருக்கிறதா? இந்த பாரம் என்ன செய்யும்? மரத்தை விழச்செய்யுமா இல்லையா? விழச்செய்யும். அப்ப அந்த பாரத்தை தாங்குவதற்கு, அதற்கேற்ற சமநிலை ஏற்படுத்துவதற்கு மண்ணுடன் பிணைய வேண்டும். நான் இது என்னத்துக்காக வந்தேன்? நீங்க வெறுமனே நீங்க மாணவர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்காமல் மாணவர்களை சிந்திக்க பண்ண வேண்டும். அவர்கள் சிந்திப்பதற்கான தகவல்களை வழங்க வேண்டும். அதான் முக்கியம். அப்போது அவர்கள்ட்ட இருந்து நாங்க என்கிட்ட கேட்டாங்க, வளிமண்டலத்துல இப்ப புவியை எடுத்துக்கொண்டா புவியிலே இருந்து மேல் நோக்கி செல்லும் போது வளிமண்டலம் இருக்குது, அட்மாஸ்பியர். அது பல படைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மாறன் மண்டலம், படை மண்டலம், இடைமண்டலம், மேன் மண்டலம். அதாவது அதுல இடையில வெப்ப மண்டலம் இருக்கிறது, மேன் மண்டலம் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இந்த படைகள் நாங்க எப்படி சொல்ற? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கத்தானே வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அது ஆசிரியர் மையமா தானே அமையணுங்கிற ஒரு கேள்வி வந்தது பிள்ளைகள்கிட்ட இருந்து காலேஜில். அப்ப நான் அதுக்கு ஒரு ஆன்சர் சொன்னேன். நீங்க சொல்லுங்க, இதுல பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணுமா அல்லது பிள்ளைகளை எப்படி கற்றுக்கொள்ளலாம்? உயிரோட்டமா எப்படி கற்றுக்கொள்ளலாம்? பிள்ளைகளை தேட வெரி குட். படம் உயரத்தின் அடிப்படையில் வெரி குட். படத்தை கொடுங்க, தகவல்களை கொடுங்க, பிள்ளைகள் தேடி அந்த பிள்ளைகள் அதற்கேற்றவாறு என்ன செய்யட்டும்னு சொல்லி சொன்னா, ஒரு இதோண்ட பார்க்கட்டும். என்னத எதை பார்க்கட்டும்? பிள்ளைகள் அந்த விடையை தேடணும் சார். நீங்க கொடுக்கறத விட
பிள்ளைகள் தேடும்போது தேடும் போது பிள்ளைகள் என்ன செய்யும்? இதுல அவங்களை கற்றுக்கொள்றது கூட இருக்கும் சார். அவங்களை இரவா கற்று நாங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை. உங்களோட பணி இதை கொடுக்கறது, உயிரோட்டமா கற்றுக்கிறது. அதான் முக்கியம். ஆகவே இதுல வந்து கருத்துள்ள கற்றல் நிகழ வேண்டுமா இருந்தால் மாணவர்களுக்கு முன்கூட்டிய ஒழுங்கமைப்பு ஒன்றை செய்து அதோட தொழில்நுட்பத்தை ஒன்றிணைத்தால் இன்னும் கற்றல் சிறப்பாக அமையும். இப்ப பாரம்பரிய 2 தொழில்நுட்பம் இருக்கிறது. ஒன்று நவீன தொழில்நுட்பம், பாரம்பரிய ரீதியான தொழில்நுட்பம். சொல்லுங்க ரெண்டை. நவீன தொழில்நுட்பம், பாரம்பரிய ரீதியான தொழில்நுட்பம். என்னது நவீன தொழில்நுட்பம் என்றால்? இப்ப இருக்கிற ஸ்மார்ட் போர்ட் எல்லாம் பாரம்பரிய தொழில்நுட்பம் என்றால் நீங்க டெக்னாலஜின்னு தான் நினைக்க கூடாது. இப்ப இருக்கிற கம்ப்யூட்டரும் ஸ்மார்ட் போர்டும் இதெல்லாம் தொழில்நுட்பம் என்று ஏன் சொல்லுங்க. பிளாக் போர்ட் அது தொழில்நுட்பம் தான், பட் அது பாரம்பரிய தொழில்நுட்பம். எனவே மாணவர்கள் வந்து நாங்க 2 தொழில்நுட்பத்தை பற்றி மாணவர்கள் தெரிந்திருந்தாலும் இப்ப நாங்க கதைக்கிற தொழில்நுட்பம் என்ற கதையில நவீன தொழில்நுட்பம் தான் கூடுதலாக இப்ப கதைக்கப்படுகின்றது. ஏனென்றா இப்ப பாடங்களை வந்து முற்றுமுழுதாக இப்ப நவீன கருவிகளை ஸ்மார்ட் போர்ட்டினுடைய ஊடுருவல், இன்டராக்டிவ் போர்ட் ஊடுருவல் அதிகரித்து விட்டது. எதிர்காலத்துல இப்ப யோசிக்கிறாங்க இதை விட மாற்று வழி ஒன்று யோசிக்கிறாங்க. என்ன வழி சொல்லுங்க? AI தொழில்நுட்பம். என்ன தொழில்நுட்பம்? AI தொழில்நுட்பம். AI. ஓ AI ஒன்று, ரைட். ஓகே, வேற? சார் இந்த மாதிரி சிலபஸ் இல்லாம மாடியூல்ஸ் மாதிரி வர்றதுக்கு லேப்டாப்ஸ்ல படிச்சு கொடுக்கறதுக்கு ஃபுல்லா. ஓ அதுல இப்ப இதுல லேப்டாப் இல்லாம சார் இப்ப சிலபஸுக்கு பதிலா மாடியூல்ஸ் வர இருக்கு. அதே மாதிரி லேப்டாப்ஸ் மடிக்கணினிகள் மூலம் படிச்சு கொடுக்கறது, புக்ஸ் எல்லாம் இல்லாம அப்படிங்கறது மாதிரி தானே இனி வர இருக்கு. இல்ல அது ஒரு பக்கம். புக்ஸ் இல்லாம மாடியூல்ஸ் படிப்பிக்கிறத விட நான் சொல்றேன் என்னன்னா இப்ப நவீன தொழில்நுட்ப கருவிகள்ல இனி உங்களுக்கு ஸ்மார்ட் போர்ட் கூட இருக்காது. ஒரு சின்ன 2 சைட்ல 2 பென் மாதிரி இருக்கும். அதுல வழியிலே தான் திரை வரும். வேர்ச்சுவல் ஸ்கிரீன்ஸ், வேர்ச்சுவல் ஸ்கிரீன் என்று சொல்லி வரும். ஆகவே அது வந்து ஒரு நவீன கருவியாக இருக்கும். விளங்கிட்டா? நவீன கருவியாக அது காணப்படும். ஆகவே இதுல வந்து நீங்க முற்றுமுழுதாக ஒரு நவீன கருவியாக இந்த புதிய தொழில்நுட்ப கருவிகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததுக்கு வருவோம். இப்ப தொழில்நுட்பத்துல வந்து நாங்க வந்து கூடுதலாக எங்கட கருவிகளை பயன்படுத்துற நேரம் மாணவர்களுக்கு ஒரு முன்திட்டம் வேணும். நான் சொன்னேன் முன்திட்டம், ஒரு ப்ரீ பிளான். என்ன எப்படி கற்பிக்கிறங்கிறத கட்டாயமா நீங்க கட்டி எழுப்ப வேணும் என்று எதிர்பார்க்கிறாங்க. ஏனென்றால் மாணவர்கள் வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் தொழில்நுட்பத்தினூடாக தகவலை வழங்கினாலும் அங்க உயிர்பற்ற கற்றல் நிகழாம உயிரோட்டமான கற்றல் ஒன்று நிகழ வேண்டுமாக இருந்தால், ஆக்டிவ் லேர்னிங் ஒன்று நிகழ வேண்டுமாக இருந்தால் அதுக்கு ஒரு முன்திட்டம் இருக்க வேண்டும். எப்படி பயன்படுத்த? இப்ப நீங்க சும்மா போயிட்டு இன்றைக்கு ஸ்மார்ட் போர்ட்ல நாம கற்றுக்கொள்வோம் சொல்லலாமா? திடீர்னு போய் ஸ்மார்ட் போர்ட்டை படிப்போம், ப்ரீ பிளான் இல்லாம போகலாமா? அப்படி வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு ப்ரீ பிளான் ஒன்று இல்லாம ஒரு லெசன் தொழில்நுட்ப கருவி எப்படி பயன்படுத்துறது அப்படி போக இயலாது, அப்படி செய்ய முடியாது. ஆகவே நீங்க வந்து இப்ப இதுல முக்கியமாக தொழில்நுட்ப பயன்பாட்டை பத்தி கருதுற நேரம் இந்த தொழில்நுட்ப பயன்பாடு பற்றிய அனைத்து விதமான ஒரு விடயங்களும் ஆசிரியர்களால சரியாக ஒழுங்கமைக்கப்பட்டு கொடுக்கப்படாவிட்டால் தொழில்நுட்பமே ஒரு சவாலாக அமைந்து விடும். ஏற்றுக்கொள்றீங்களா? தொழில்நுட்பமே ஒரு சவாலாக அமைந்து விடும். ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? ஆகவே மிக திட்டமிட்ட அடிப்படையில தான் இந்த இது வந்து நடைபெற வேண்டும். சரி, அடுத்தது
வந்து கல்விசார் தொழில்நுட்ப மற்ற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நாளுக்கு நாள் இந்த புதிய தொழில்நுட்பங்களை என்ன செய்யும், தோற்றம் பெற்றுக் கொண்டே இருக்கிறது. நாங்க ஆரம்பத்துல கம்ப்யூட்டர் 92ஆம் ஆண்டு பயன்படுத்திய கம்ப்யூட்டர் ஏடி மெஷின். அதுக்கப்புறம் எக்ஸ்டி மெஷின் எனப்படுகின்ற மெஷின் வந்தது, மிக பழமையான மிக நேரம் செல்லுகின்ற ஒரு கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் 186 எனப்படுகின்ற மெஷின் வந்தது. அதுக்கப்புறம் 286, 386, 486, 586, 686க்கு பிறகு பென்டியம் 1, பென்டியம் 2, பென்டியம் 3, இப்போ வந்து இன்டெல் செலரோன் போன்ற மைக்ரோ ப்ரோசஸர் வரைக்கும் வந்து இப்ப எத்தனையாவது ஜெனரேஷன்ல இருக்குது இப்ப கம்ப்யூட்டர்? எத்தனாவது ஜெனரேஷன்? 7வது ஜெனரேஷனை தாண்டி மைக்ரோ ப்ரோசஸர் அங்காலையும் போய் இப்ப இதெல்லாம் இப்ப தேக்க சாதனங்கள் யோசிச்சு பாருங்க. நாங்க பயன்படுத்துற ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து ஆரம்பத்துல என்னத்துல இருந்து ஃப்ளாப்பி டிஸ்க், அதுல இருந்து சிடிக்கு வந்துச்சு, அப்புறம் டிவிடி, அதுக்கு பிறகு இப்ப வந்து பென் டிரைவ் வந்து இப்ப என்னத்துல நாங்க சேமிக்கிறோம், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்குகள், ஹார்ட் டிரைவ்ஸ், எத்தனை ஜிபி, டெராபைட் மட்டத்தில் இருக்கு. ஓகே, இப்ப அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இப்ப நாங்க பார்ப்போம் தொழில்நுட்பத்தை கற்பித்தல் கற்றல் செயலொழுங்கில் ஒன்றிணைத்தல். இதுதான் எங்களுக்கு இருக்கிற ஆக முக்கியமான ஒரு விடயம். கல்விசார் தொழில்நுட்பத்தை நாங்க நோக்குகின்ற போது நாங்க எஜுகேஷன் டெக்னாலஜி சொல்றது ஒரு தனிய தொழில்நுட்பத்தை இணைக்கிற விடயம் அல்லன்றது சொல்ல. அது ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? கல்வி தொழில்நுட்பம் என்பது தனிய தொழில்நுட்பத்தை இணைக்கிறதா? கல்வி தொழில்நுட்பம் என்பது தனிய தொழில்நுட்பத்தை இணைக்கிறதா அல்லது வேறு விடயங்களை உள்ளடக்கியதா? கற்றலோடு சேர்ந்த எல்லாம் கற்றலோட தொடர்புடைய நிறைய விடயங்கள் உள்ளடக்குது. இங்க பாருங்க, இப்ப கற்றல்ல எஜுகேஷனல் சைக்காலஜி இருக்கிறது, எஜுகேஷனல் பிலோசபி இருக்கிறது, கரிக்குலம் ஒன்று தயாரிக்கிறோம், கலைத்திட்ட ஆக்கம் இருக்கிறது, அதுல பிராக்டிஸ் பண்றோம். வகுப்பறைக்கு சென்று கலைத்திட்டத்தை நாங்கள் பிராக்டிஸ் பண்றோம். இப்ப கலைத்திட்டத்துல சொல்லுங்க, கலைத்திட்டத்தை 2-3 பிரிக்கிறோம். பட் ஸ்கூல் கலைக்கு திட்டத்தை 2 பிரதான பிரிக்கிறோம். என்னென்ன யாருக்கு தெரியும்? கலைத்திட்டம், மறைக்கலை திட்டம். எப்படி? மறைக்கலை திட்டம் சார். மறைக்கலை திட்டம் ஒன்று. மற்றது முதலாவது உங்களோட பாடசாலையில நடைமுறைப்படுத்தப்பட்ட கலைத்திட்டத்துக்கு என்னன்னு சொல்லுவோம் நாங்க? என்ன கலைத்திட்டம்? பூரண கலைத்திட்டம். என்ன கலைத்திட்டம்? பூரண கலை திட்டம். பூரண கலை திட்டம். இந்த பூரண கலைத்திட்டத்தை 2 பிரிக்கிறோம். ஒன்று முறைசார் கலைத்திட்டம், முறையில் கலைத்திட்டம். முறையில் கலைத்திட்டம் என்று சொல்றோம். முறை இன்ஃபார்மல், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். அதுலதான் இணை கலைத்திட்டமும் மறை கலைத்திட்டம் வருது. இணைப்பாடு செயற்பாடு மறை கலைத்திட்டம் வருது. அதை நாங்க பிறகு படிப்போம். ஓகே, எனவே இப்ப கலைத்திட்டங்களை பற்றிய விளக்கம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். டெக்னாலஜி. மற்றது பிராக்டிஸ், கோட்பாடுகள், தியரிஸ் இருக்குது, அதுல பிரயோகங்கள், பயிற்சி இருக்குது. ஆகவே அடுத்தது கல்வியில இன்னும் முக்கியமான என்ன, உங்களுக்கு தனிப்பாடமாக கற்பிக்கப்படும். நீங்க கற்றிருப்பீங்க எஜுகேஷன் மெஷர்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன். எஜுகேஷன் மெஷர்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன், மெஷர் பண்றது, மெஷர்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன், கல்வி அளவீடு மதிப்பீடு. அப்ப கல்வி அளவீடு மதிப்பீடு போன்ற பாடங்கள் இந்த பொதுவாக நாங்க எந்த பாடத்தை கற்பிக்கிறோம்னாலும் அது ஒரு பொதுவான பாடப்பரப்பா இருக்கிறது நாங்க ஏற்கனவே பேசி இருக்கிறோம். எனவே இவற்றையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கல்வி உளவியல், மற்றது கல்வி கோட்பாடுகள், கலை திட்டம், மற்றது கல்வியில அளவீடு மதிப்பீடு, மற்றது எஜுகேஷன் பிராக்டிஸ் போன்ற பல விடயங்களை, பாடப்பரப்புகளை ஒன்றிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே மாணவர்களுக்காக நாங்கள் ஒரு கற்றல் கற்பித்தல் செயலொழுங்கை தயாரிக்கின்ற போது இது இலகுவான விடயம் அல்ல. நிறைய விடயங்களை நாங்க இதுல சேர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே கற்பித்தல்ல துணை சாதனங்களை பற்றி, துணை சாதனத்தோட தொடர்புடைய முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார். யார்? இதுல தெரிஞ்சாக சொல்லுங்க. துணை சாதனங்களை பற்றி கூறிய ஒரு நபர், அதாவது
நாங்கள் கற்றல் கற்பித்த துணை சாதனங்களை ஒரு முக்கியமான ஒரு நபருடைய கூம்புடன் தொடர்படுத்துகிறோம். இதுல காலேஜில் தெரியும் என்ன கூம்பது? யாராவது எட்கார்ட் டேலின் அனுபவ கூம்பு படிச்சிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதுல பின்னுக்கு வரும். கேள்வி விட்டுருக்கிறீங்களா? எட்கார்ட் டேலின் அனுபவ கூம்பு, கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சிருக்கிறீங்களா? ஹலோ, கேக்குதா நான் கதைக்கிறது? ஓம் சார். ரைட். எட்கார்ட் டேலின் அனுபவ கூம்பு படிச்சிருக்கிறீங்களா? ரம்யா படிச்சிருக்கிறீங்களா? ரம்யா, ரம்யாவோட சத்தம் வருது இல்ல? சார் சரியா ஞாபகம் இல்ல சார். எட்கார்ட் டேலின் அனுபவம் 3 அனுபவங்கள் அப்புறம் படிப்போம் தான். குறியீட்டு அனுபவங்கள், காட்சி அனுபவங்கள், விஷுவல் அண்ட் செயற்பாட்டு அனுபவங்கள் நாங்கள் அப்புறம் படிப்போம் அது. ஓகே, அப்ப அப்படியான விடயங்கள்ல நாங்க கற்றல் துணை சாதனங்களை பயன்படுத்துறது, அதை தெரிவு செய்யறது, அதை தயாரிக்கிறது, வகுப்பறையில பயன்படுத்துறது போன்றவற்றிலையும் உங்களுக்கு ஒரு ஆசிரியருக்கு சிறந்த அனுபவம் வேண்டும். எனவே அது பற்றிய கோட்பாடுகளும் பிரிவுகளும் உங்களுக்கு தேவைப்படும். ஆகவே கல்வி தொழில்நுட்பத்துல நீங்க ஒரு ஆசிரியராக இருக்கின்ற போது அதை நீங்க ஒரு சாதாரணமாக இலகுவான விடயமாக கொள்ள வேண்டாம். அதை ஒரு கருவியை பயன்படுத்தல் நினைச்சு கொள்ள வேண்டாம். எனவே அது கருவியலை ஊடகங்களையும் ஒன்றிணைத்தல், ஒரு பல விடயங்களை தொழில்நுட்ப சார் கருவிகளை ஒன்றிணைக்கிறது, ஊடகங்களை ஒன்றிணைக்கிறது, கற்பித்தல் கற்றல்ல அவற்றை ஒன்றிணைத்து பயன்படுத்துறத நாங்க கல்வி தொழில்நுட்பம் என்று பரந்துபட்டு கூறுகின்றோம். அவை தொழில்நுட்பத்தை கற்றல் கற்பித்தல் செயல்களை நாங்கள் இணைக்கிற போது, அதை ஒன்றிணைக்கின்ற போது அதனுடன் தொடர்பட்ட பல்வேறு காரணிகள் பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, ஒரு தொழில்நுட்பத்தை நீங்கள் ஒன்றிணைக்க வேண்டுமாயின் முதலாவது என்னத்தை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும்? ஆக முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லுங்க. ஒரு தொழில்நுட்பத்துல இணைக்கிறதாக இருந்தால் என்ன விடயம் தீர்மானிக்கப்படும்? என்னண்டு சொல்லுங்க. ஆக முக்கியமான முதுகெலும்பு என்னது? என்ன விடயம்? கற்றல் பெருகு. லேர்னிங் அவுட்கம். பிள்ளைகள் எதனை அடைய வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவான விளக்கம் பெறவில்லையாக இருந்தால் கற்றல் பேறுகள் என்றால் என்ன? இது அனுபவம் மிக்கவர்கள் இருக்கிறீர்கள். கற்றல் பேறுகள் என்றால் என்ன? அடைய வேண்டிய தேர்ச்சிகள். மாணவர்கள் அடைய வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்ற இலக்குகளா சார்? மாணவர்கள் அடைய வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்ற மனப்பாங்கு, திறன்கள் உள்ளடக்கிய விடயம். மாணவர் என்ன அறிவை விருத்தி செய்து கொள்ள வேண்டும்? மாணவர் மனப்பாங்குகளை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். திறனை பெற்றுக்கொள்ளணும். அதனூடாக என்ன மனப்பாங்கு விருத்தி இருக்கணும். மாணவர் ரெண்டு திறன்கள் பற்றி நேற்று கதைச்சோம் முந்த நாள். என்ன 2 திறன்களை சொல்லுங்க. மாணவர்கள் 2 திறன்களை எதிர்பார்க்கப்படும். அறிவு, மனப்பாங்கு, திறன்கள். 2 திறன்கள். ஒன்று என்ன? அறிவாற்றல் திறன்கள். உதாரணமாக ஒரு பிரச்சனையை உங்கள்கிட்ட சொன்னா அதுக்கு ஒரு நீங்க தீர்வு கொடுக்குறீங்கன்னா அது அறிவாற்றல் திறன். ஒரு சித்திரம் ஒன்று, காலை காட்சி ஒன்று வரைந்து தாருங்கள் கேட்குறீங்க, வரைந்து தாராங்க. என்ன திறன் அது? உல இயக்க திறன்கள். ஒரு பைப் ஒன்றை போட்டு தண்ணியை ஒரு பக்கம் எடுக்கிறதுக்கு ஒரு பைப் லைன் ஒன்றை செய்யுங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறீங்க, அவர் வடிவா பைப் லைன் அடிச்சு டெப் போட்டு தாரார். அது உல இயக்க திறன். நல்ல ஒரு கவிதை எழுதித்தாங்க, அது உல இயக்க. பட் அது 2 வருது அறிவாற்றல் திறன். படம் கீறது, டான்ஸ் ஆடுறது, சித்திரங்கள் வரைகிறது, இதெல்லாம் உல இயக்க திறன்களுக்குள்ள வருகிறது. அதே போன்று பல்வேறு கைப்பணிகளை மேற்கொள்ளுதல் எல்லாம் உல இயக்க திறன்களுக்குள்ள வருது. எனவே கற்றல் பேறுகள் என்பவை பாடத்துக்கு பாடம் வேறுபடுகிறது. உதாரணமா ஒரு அறிவு ரீதியான விடயத்தை ஒரு மாணவன் பெற்றுக்கொள்ளலாம். அறிவு என்றால் என்ன? வெறுமனே மனனம் செய்து பெற்றுக்கொள்வது அறிவு. என்ன? வெறுமனே மனனம் செய்து கொள்வது. உதாரணம், அறிவுக்கும் அறிவாற்றலுக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லுவோம். அப்புறம் படிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சிட்டு போவோம். அறிவு என்றால் என்ன? வெறுமனே மனனம் செய்வது. இப்ப மாமரத்திலிருந்து மாம்பழங்களை பெற்றுக்கொள்ளலாம். மாமரத்திலிருந்து மாம்பழங்களை பெற்றுக்கொள்ளலாம். மாமரத்திலிருந்து மாம்பழங்களை பெற்றுக்கொள்ளலாம். மாமரமே இல்லை,
எங்களோட நாட்டில் இது வச்சு கொள்ளுங்க. அப்போ ஒரு பிள்ளை பாடமாக்கி இருக்கிறது மாமரத்திலிருந்து மாம்பழங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிள்ளைக்கு மாமரத்தினுடைய எந்த விதமான ஒரு முழுமையான பிக்சர் ஒன்று இல்லை, பட் பாடமாக்கி வச்சிருக்கு. இது அறிவு, வெறுமனை அறிவு. அவை இது ஒரு கற்றல் பேர் ஆளுகிறோது. இது அறிவா, அறிவு ஆற்றலா, மனவெழுச்சியா, அந்த அறிவு திறனாக இருந்தால் அது உல இயக்க திறனா அல்லது இது அறிவாற்றல் திறனா என்பதை பற்றிய தெளிவான பார்வை நாங்கள் படிப்பு கொண்ட விரிவாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்க இப்ப தொழில்நுட்பத்தை ஒன்றிணைப்பது என்றால் பிள்ளைகளுக்கு என்ன பாடம் இப்ப தமிழ் பாடத்துக்கு பயன்படுத்துற தொழில்நுட்பத்தை கணித பாடத்துக்கு பயன்படுத்தலாமா? இப்ப தமிழ் பாடத்துக்கு ஒரு தொழில்நுட்பத்தை சொல்லுங்க, பயன்படுத்த ஒரு தொழில்நுட்பம், ஒரு கற்றல் பேர் சொல்லுங்க. தமிழ் பாடத்துல ஒரு சின்ன கற்றல் பேர் ஒன்று சொல்லுவாங்க விரைவா சொல்லுங்க. என்ன கற்றல் பேர்? லகர 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 வேறுபாடுகளை அனுசரித்து என்ன செய்வார்? லகர லகர நகர வேறுபாடுகளை உள்ள எழுத்துக்களை வேறு அறிந்து கூறுவார். என்னென்ன எழுத்து, அந்த எழுத்துற வடிவங்களை அறிந்து கூறுவார். ஏதோட அறிவு. இப்ப திறனுக்குள்ள என்ன வருது? லகர 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 வேறுபாடுகளை பேணி சொற்களை சரியான முறையில் உச்சரித்து வாசிப்பார். இது திறனுக்குள்ள வருகிறது. அப்ப இதுக்கு நீங்க கற்றல் துணை சாதனம் உண்டு. முதலாவது லகர 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 எழுத்துக்களை, அதாவது அடங்கிய உச்சரிப்புகள் அடங்கிய வேறுபாடு அடங்கிய எழுத்துக்களை அறிந்து கூறுவார். லானா லானா லானா, இது அறிவு. இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய துணை சாதனம் என்னன்னா ஒன்று எழுத்துக்களை எழுதின அட்டைகள். அப்ப இது சிம்பிள். அல்லது ஒரு ஸ்மார்ட் போர்ட்ல அந்த எழுத்துக்களை காட்சிப்படுத்துறது. பட் லகர 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 வேறுபாடை நீங்கள் உச்சரிப்பை சரியான முறையில செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப சாதனம் என்னவா இருக்கும்? ஒன்று ஏதாவது ஒளிநாடாக இருக்கலாம், அல்லது ஒரு வீடியோ காட்சிகளாக இருக்கலாம், ஒரு பாட்டாக இருக்கலாம். அப்ப அங்க தொழில்நுட்பம் வேறுபடுகிறது, கற்றல் பெறுகிறது. அதே நேரம் மேலும் மாணவர்கள்ல லகர 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 வேறுபாடுகளை மேலும் வலுப்படுத்துறதுக்கு மாணவர்களை உச்சரிப்பை ரெக்கார்ட் பண்ணி போடலாமா இல்லையா? அப்ப அங்க ஒரு ரெக்கார்டர் தேவையா இல்லையா? மாணவரை உச்சரிப்பை திருப்பி மீண்டும் சரியாக மாணவர் சரியாக உச்சரிக்கிறார் ஒப்புறதுக்கு அவருடைய உச்சரிப்பை ரெக்கார்ட் பண்ணி போறது பொருத்தமா இல்லையா? பொருத்தமா இல்லையா? அப்ப அந்நேரம் கற்றல் கற்பித்தல் தொழில்நுட்பத்துல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். எனவே கற்றல் பேறுகள் அடிப்படையில் நீங்க எதனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதனை நீங்கள் துல்லியமாக செய்து கொள்ள வேண்டும். அப்ப அது ஒரு முக்கியமான விடயம். இப்ப ரெண்டாவது விடயத்துக்கு வருவோம். நாங்க விரைவாக நிறைய விடயங்கள் இருக்கிறதால ரெண்டாவது விடயத்துக்கு வாங்க. இப்ப சொல்றாங்க முதலாவது கற்றல் பேறுகளை கருத்துல கொள்ளாம நீங்க எந்த விதத்திலையும் மாணவர்களுக்கு கற்பிக்கிறதுல ஈடுபட முடியாது. ரெண்டாவது பாருங்க, உங்களோட இலக்கு குழுவினர் யாரு? இலக்கு குழுவினர் சொல்லுங்க. யார் இலக்கு குழுவினர்? யாரு? மாணவர்கள். மாணவர்கள். அப்ப மாணவர்கள்ல இலக்கு குழுவினர் என்னத்தை கருத்துல கொள்ளணும்? அவருடைய வயது. ஏன் வயதை கருத்துல கொள்ளணும் சொல்லுங்க காரணம். சின்ன பிள்ளைக்கு போயிட்டு ஸ்மார்ட் போர்ட்ல விளங்கப்படுத்த இல்லாதே சார். அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க விளங்கப்படுத்துறதுக்கு நம்மளோட தொழில்நுட்ப கருவிகள் நாங்க டிசைட் பண்ணணும் சார். அத கல்வியோட கல்விப்புலத்தோட தொடர்படுத்தி கதைக்கிறோம்டா. சின்ன பிள்ளையினுடைய வயது மட்டத்தை பியாஜே எப்படி பிரித்திருக்கிறார்? எண்ணக்கருவாக்கத்துல 0 to 2 பிள்ளை பருவம், பிள்ளை முன் பிள்ளை பருவம், 2 to 7 பிள்ளை பருவம், 7 to 11, 11 to 15, 15 and above ஒவ்வொரு பருவங்களாக பிரித்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு பருவங்களையும் எண்ணக்கருவாக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது அவர் வேறு வேறாக எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். ஆகவே அவருடைய வயது மட்டத்துக்கு ஏற்பதான் நாங்கள் பயன்படுத்தும். உதாரணமாக தரம் 3ல் 2ல் கற்கின்ற பிள்ளைக்கு இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு இனத்தவர்கள், அதாவது பௌத்த சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் என்றதை காட்டுறதுக்காக புள்ளி விவரங்களை கொடுக்கலாமா? 3வது பிள்ளைக்கு இலங்கையில இத்தனை பேர் இருக்கிறார்கள், ஒரு இத்தனை 2 கோடி
மொத்த சனத்தொகை, இந்த சனத்தொகையிலே 1,20 லட்சம் பௌத்தர்கள் இருக்கிறார்கள், 50 லட்சம் தமிழர்கள் இருக்கிறார்கள், 30 லட்சம் அல்லது 35 லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறார். அப்படி சொல்லலாமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாது சார். முடியாது. ஆகவே அவர்களுக்கு நாங்க எப்படி காட்டலாம்? இப்ப கொஞ்சம் ஒரு ஒரு 7-8 பேர் பௌத்தர்கள், ஒரு 4 பேர் தமிழர்கள், ஒரு 8-10 பேர், 4 தமிழர்கள், ஒரு 3 முஸ்லீம்கள், ஒரு ஒரு கிறிஸ்தவர், இந்த போடக்குள்ள பிள்ளை வழங்கும் கூட குறைய இருக்கிறது என்று. ஆகவே இப்ப நாங்க இதை 10ஆம் வகுப்பு கொண்டு போறோம், அட்டவணையாக காட்டி விடுகிறோம். ஆகவே நீங்க இப்ப வயது, மட்டம், தரம், என்ன தரம், கிரேட் என்ன, என்ன வயது, என்ன ஆற்றல் இருக்கிறது. இப்ப நீங்க பிள்ளைகள் ஆற்றல் அளக்காம உங்களால முடியுமா? பிள்ளைகளை நீங்க இது செய்யறதுக்கு பிள்ளைகளை ஆற்றல் அறியாம. இப்ப நீங்க நல்லா விளங்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே விதமான வகையில நாங்க ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாமா? எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாமா? ஆற்றல்கள் என்ன செய்யும், வேறுபடுகிறது. நீங்க நல்லா பாருங்க, நல்லா நல்லா பாருங்க என்னன்னு சொல்லி. இப்ப பிள்ளைகள இது வந்து தொழில்நுட்பத்தை கையாள நீங்க ஸ்மார்ட் போர்ட்ல விடுற நேரம் சில பிள்ளைகள் நல்லா கீறும், சில பிள்ளைகள் கொஞ்சம் அதுல அந்த ஸ்மார்ட் போர்ட்ல கீறுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பேர் குறிக்க சொல்றது. பட் அந்த தொழில்நுட்பத்தை பொருத்தமாக நாங்க பயன்படுத்துற நேரம் அந்த வயது, மட்டம், ஆற்றல், மொழி தேர்ச்சிகள், இப்ப மொழி ஆற்றலையும் நீங்க கருத்தில் கொள்ளணும். எனவே எந்த காரணிகளும் முக்கியமாக கருத்தில். அப்ப முதலாவது விடயம் என்ன கருத்தில் கொள்ளணும்? கற்றல் பேறுகள், பாடத்தினுடைய கற்றல் பேறு. இரண்டாவது விடயம் என்ன கருத்தில் கொள்ளணும்? இரண்டாவது விடயம் என்ன? மாணவர்களுடைய இலக்கு குழு யாரு, வயது யாரு, மற்றது வயது மட்டம் என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, இவருடைய மொழி எந்த. இப்ப 3ஆம் வகுப்பு பிள்ளை 2ஆம் வகுப்பு பிள்ளைக்கு பெரிய மொழி ஆற்றல் வளர்ந்துருக்குமா? ஒரு 2ஆம் வகுப்பு பிள்ளைக்கு நீங்க படிப்பிக்கிற போது மொழி ஆற்றல் கூட இருக்குமா, குறைய இருக்குமா? கூட இருக்குமா, குறைய இருக்குமா? எப்படி இருக்கு மொழி ஆற்றல்? 6ஆம் வகுப்பு பிள்ளை 3ஆம் பிள்ளை ஒப்பிட்டா சொல்லுங்க, எப்படி இருக்கு மொழி ஆற்றல்? 6 கூட இருக்கும். 6ஆம் ஆண்டுக்கு. 6ஆம் ஆண்டு. நீங்க 6ஆம் ஆண்டுக்கு இருக்கிற மொழி ஆற்றல் திறனை வச்சு 3க்குள்ள போய் கற்பிக்க வலிக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததை பாருங்க, 3வது கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம், நீங்க முக்கியமான விடயத்தை பாருங்க என்னென்றால், இப்ப சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமான தொழில்நுட்பத்தை நீங்க பயன்படுத்தணும். அது என்ன சந்தர்ப்பத்துக்கு தொழில்நுட்பம் பொருத்தமானது? எந்த சந்தர்ப்பம்னா என்ன? சந்தர்ப்பத்துக்கு என்னன்னா தேவையான தொழில்நுட்பம் இல்லாட்டி வேற ஒரு விடயத்தை வச்சு நாங்கள் அதை விளங்கப்படுத்தி. நீங்க கொண்டு போய் கூட இப்ப ஒரு கிராமப்புறத்துல கரண்ட் இல்லாத இடத்துல ஸ்மார்ட் போர்டை வாங்கி சரி வருமா? எங்களுக்கு நாங்க ஒரு 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 இலங்கையை பொறுத்த வரையில இருக்கிற மாபெரும் சிக்கல் என்ன தெரியுமா? எங்களுக்கு இருக்கிற மாபெரும் பிரச்சனைன்னு சொல்லுங்க, பாடசாலைகள் இருக்கிற வசதி வளங்கள், கட்டிடம், தளபாடங்கள் பாரிய வேறுபாட்டை காட்டுகிறது. இப்ப மிக கிராமிய புறங்கள்ல மின்சார வசதி இல்லாத மிக உள்ளுக்கு இருக்கிற கிராமங்கள், தூர இடங்கள்ல போய் நீங்க ஸ்மார்ட் போர்ட் ஒன்றை கொண்டு போய் வச்சு நாங்க அதை கற்பிக்க போறோம்னு சொல்லலாமா? 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 முடியுமா? முடியாது. எனவே அதுக்கு பொருத்தமான கிராம அப்ப அங்க என்னத்தை கொண்டு வைக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்யலாம்? அதுக்கு பொருத்தமான ஏதாவது ஒரு பேட்டரியில இயங்கக்கூடிய அல்லது சோலார் பவர்ல இயங்கக்கூடிய ஏதாவது பொருத்தமான ஒரு தொழில்நுட்ப கருவி அங்க பயன்படுத்துறது ஓகே. அதுக்காக கிராமப்புறத்துல ஒரு ஸ்மார்ட் போர்ட் போட்டு பெரிய வசதிகள் அப்படியான இதுகளை கொண்டு போறது எங்களுக்கு சிக்கல். அது நாட்டை பொறுத்த வரையில வளங்கள்ல
பகுதியில் பெரிய பிரச்சனை இருக்கு. அதோட முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கிய விடயம் பாடசாலையில் இருக்கிறது என்ன? செலவினத்தை குறைத்தல். இலங்கை ஒரு வளர்முக நாடு. ஆகவே மிக நவீனமான தொழில்நுட்பங்களை எல்லா பாடசாலையிலும் நாங்கள் உட்படுத்த முடியாது. எனவே அதையும் கருத்தில் கொள்வோம். செலவை கொண்டு கற்போருக்கும் ஆசிரியருக்கும் அதை இலவா கிடைக்கக்கூடியதா இருக்கணும். செலவையும் கருத்தில் கொள்ளணும், பிள்ளைகளுக்கு அது இலவுல கிடைக்கக்கூடியதா இருக்கணும், ஆசிரியருக்கும் அது இலவுல கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே இந்த விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததை பாருங்க, முக்கியமான விடயம். இப்ப நாங்க வளர்முக நாடுன்னு சொன்னோம், எங்கட டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொன்னோம். அப்ப வளர்முக நாடை பொறுத்த வரையில பொருளியல் பயன்பாடு, இப்ப நாங்க ஒரு கணினி, பல்லுட எறி போன்ற சாதனங்கள், ஸ்மார்ட் போர்டை பத்தி கதைச்சோம். எனவே அங்க பெரிய அளவுல நாங்க ஒரு கிராமப்புறத்துல, இப்ப நாங்க இலங்கையில இருக்கிற மிக அதிகமான இடங்கள் ஒரு விருத்தி அடையாத பாடசாலையில் உள்ள கிராமங்கள் பல இருக்கிறது. அதுல போய் நவீன கருவிகளை நாங்க எதிர்பார்க்காம அங்க மாணவர்களுக்கு வேற வழிகள் மூலமாக வாய்மொழியாக எளிமையான கருவிகளை நாங்கள் பயன்படுத்த முடியுமாக இருந்தால் அவ்வாறான கருவிகளை பயன்படுத்தி கற்பிப்பது மிக பொருத்தமாக இருக்கும். எனவே மாணவர்களுக்கு அப்படியான இதுல நாங்க கூடுதலாக வாய்மொழி மூலமாக திறமையான முறையில நாங்க பிள்ளைகளுக்கு இது செய்தால், இப்ப நாங்க ஒரு வீடியோவை காண்பிக்கணும், அதுக்கு பதிலாக ரோல் பிளே செய்து ஆடலாம் கிராமத்துல. அப்ப நாங்க எல்லாமே நீங்க மாறி யோசிக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா இப்ப நாங்க நகரப்புறங்கள்ல அல்லது தொழில்நுட்ப வசதிகள் இருக்கிற பாடசாலைகள்ல எல்லாம் மிக நவீனமான முறையிலே கற்றல் கற்பித்தல் இடம்பெறுகிறது, அதே நேரம் மிக கிராமமான பின்தங்கிய இடங்கள்ல அவ்வாறான கற்றல் நடைபெறுவதில்லை என்று வாதிருந்தீங்களா? இலங்கையை பொறுத்தவரையில உங்களால விவாதிக்க முடியுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வி வழங்கிட்டா? இல்ல சார். சொல்லுங்க, என்ன கேட்டேன் நான்? இப்ப கேட்ட கேள்வியை சொல்லுங்க. கேள்வி இன்னொரு தடவை சொல்ல முடியுமா சார்? எப்படி? திருப்பி சொல்லுங்க. விளங்கல சார் கேள்வி. கேள்வி விளங்கல சார். ஓகே, என்னடா நான் கேட்டேன் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன். தொழில்நுட்பத்தை தெரிவு செய்த போது இப்ப என்ன நான் கேட்ட கேள்வி, இப்ப நான் கொஞ்சம் அதில் இதாயிட்டேன். சொல்லுங்க. இப்ப ஒரு இலங்கையில இருக்கிற பாடசாலைகள்ல பல்வேறு விதமான ஒரு வேரியேஷன் இருக்குது. இப்ப அந்த வகையில ஒரு கேள்வி கேட்டேன், என்னன்னா நகரப்புறங்களில மிக வினைத்திறனாக கற்றல் இடம்பெறுகிறது, அதே நேரம் நகரப்புறங்கள்ல ஒரு சிறப்பாக இடம்பெறுகிறது, கிராமப்புறங்கள்ல இடம்பெறவில்லை. அப்படி உங்களால விவாதிக்க முடியுமா? இதுதான் இந்த கேள்வி. கற்றல் மிக வினைத்திறனாக நகரப்புறங்கள்ல நடக்குது, கிராமப்புறங்கள்ல இல்லை என்று சொல்றீங்களா? இல்ல சார், அவங்க தொழில்நுட்பங்கள் பாவிக்க இயலாம இருந்தாலும் அவங்க கிராமப்புறங்கள்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி வினைத்திறனான கற்றல் நடவடிக்கையில அவங்க ஈடுபடுவாங்க வித்தியாசமா. அப்படியான சில இதுகளும் இருக்குது. அதனால நான் சொல்ல வரேன், உண்மையிலே கொழும்புல நகரம், கொழும்பு, கண்டி, கூர்நாயல் போன்ற இடங்கள்ல எல்லாம் ஹை செட் ஸ்கோர் போறதுக்கு காரணம் அதிநவீன வசதிகளுடன் கூடிய பாடசாலைகளும் தொழில்நுட்பங்களும் தான். பட் தொழில்நுட்பம் உள்ள எல்லா இடங்களிலும் அடைவு நல்லம், தொழில்நுட்பம் இல்லாத இடங்கள் அடைவு மோசம் என்று எங்களால சில சந்தர்ப்பங்கள்ல விவாதிக்க முடியாம இருக்கிறதுன்றதை நான் சொன்னேன். கிளியரா நான் சொன்ன விஷயம்? அதனால இப்ப அது சில நேரங்கள்ல ஏன் இதை சொல்றேன்னா, நான் முதலாக
படிப்பிச்ச பாடசாலை என்னுடைய ஆரம்ப நான் வேறொரு தொழிலிருந்து டீச்சிங்குக்கு வந்த உடனே மிக அதி கஷ்டப்பிரதேசம். நான் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சுட்டு வந்திருந்தாலும் அரசாங்கத்துடைய கொள்கை பூட்டை அதி கஷ்டப்பிரதேசத்திலே படிப்பிக்க வேண்டும் என்பது அதி கஷ்டப்பிரதேச பாடசாலை. 15 ஆசிரியர்கள் அந்த பாடசாலை இருந்தார். 15 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சிந்தனையோடு அந்த பாடசாலையிலே வேலை செய்தார். அந்த பாடசாலை இப்போது ஒரு மிக உன்னதமான நிலைக்கும் படிப்படியாக மாற்றப்பட்டது. நாங்கள் ஒரு 5 வருடங்கள் பல செயற்திட்டங்களை மேற்கொண்டு அந்த பாடசாலையிலே முன்னேற்றத்தை கொண்டு வந்தோம். அதற்கு பின்வந்தவர்களும் தொடர்ந்து அந்த பாடசாலையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இப்போது அது ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நவீன தொழில்நுட்பம் இருந்த மாத்திரத்தில் அங்க பாடசாலைகள் சிறப்பாக இயங்குகிறது என்று சொல்ல முடியாது. இது கிளியரா? இது ரைட். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதுல இப்ப நாங்க தொழில்நுட்பத்தை தெரிவு செய்யற போது மிக முக்கியமாக கவனத்துல கொள்ள வேண்டிய விடயங்களை நாங்க கருத்துல கொண்டோம். அதுலயும் ஒரு வகுப்பினுடைய அளவு அதையும் நீங்க கருத்துல கொள்ளலாம். இப்ப சில நேரங்கள்ல ஒரு சிறிய வகுப்பாக இருக்கலாம், அல்லது 45-50 பேரை கொண்ட வகுப்பா இருக்கலாம். இந்த பிரச்சனை எங்க வருதுன்னு சொல்லுங்க. இப்ப 40-50 பேர் கொண்ட பாடசாலையிலும் இருக்கிறது, 10 பேரை கொண்ட பாடசாலையும் இருக்கிறது. மீண்டும் சிக்கலை தோற்றுவிக்கின்ற நிலைமை இலங்கையில் இருக்கிறது. சொல்லுங்க. சொல்லுங்க. கிராமப்புறங்கள்ல குறைந்த அளவு பிள்ளைகள் இருப்பார்கள். கிராமப்புறங்கள்ல குறைவு. இன்றைக்கு நீங்க நகரப்புறங்கள்ல போய் பாருங்க, பெரிய யுத்தம். ஆரோட அதிபர்மாரோட எந்த பிள்ளையை சேருங்க, அவர் ஒன்றும் சேர 50 பிள்ளையில போடுறார். இப்ப யோசிங்க, வினைத்திறனான கற்றல், உயிரோட்டமான கற்றல், தொழில்நுட்பத்துடன் கூடிய கற்றல் அந்த பாடசாலையில ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. நான் அனுபவத்தான் சொல்றேன். ஒரு சில ஸ்கூல்ல 50 மாணவர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அவர்கள் நகரப்புறத்தில் இருப்பதனால் அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பு டியூஷனுக்கு போய் அவருடைய அடைவுகள் நல்லா இருக்கு, பெறுபவர்கள் நல்லா இருக்கு. ஆனால் அவர்களுடைய முழுமையான கல்வி நடவடிக்கைகள் இருக்கிறதா? சொல்லுங்க. சொல்லுங்க. முழுமைப்படுத்த முடியாது சார். கல்வி நடவடிக்கை முடியாது. ஏனெண்டா அவங்க இப்ப டியூஷன் பேஸ்ட் கல்வியால் அவங்க செய்யறாங்களே தவிர அவங்கள்ட்ட ஒரு முழுமையான ஒரு ஆற்றல்கள், திறன்கள் இல்லை. அது ஒரு பெரிய குறைபாடு உண்டு. இலங்கையில் இருக்கிற மாபெரும் குறைபாடு. ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னென்றா, ஒரு வகுப்பறையில இருக்கிற நிலைமைகளையும் நாங்க கருத்துல கொள்ளணும். இந்த வகுப்புக்கு எது பொருத்தம் இல்லை என்று. இப்போ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் சில நேரம் பெரிய வகுப்புகளா இருந்தால் அதுக்கு எப்படி பயன்படுத்துற, சிறிய வகுப்புகளை 3 பேரை கொண்டு வச்சு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போனா அதுவும் பிரச்சனை. ஆகவே இந்த காரணிகள் அனைத்தையும் நீங்க கருத்துல கொள்ளணும். இப்ப எனக்கு சமரியை சொல்லுங்க. இதுல பாருங்க, இந்த காரணிகளை நீங்க கருத்துல கொள்ற போது ஒரு கற்பித்தல் முறையை நாங்க சொல்றோம். விரிவுரை முறை நாங்க படிப்போம் ஒன்று டீட்டெயிலா. விரிவுரை முறை, கலந்துரையாடல், கண்டறிதல், டிஸ்கவரி மெத்தட், பிரச்சனை தீர்த்தல், ப்ராப்ளம் சால்விங், திட்டங்கள், ப்ரொஜெக்ட், இதை ஒவ்வொன்றையும் பத்தி பார்ப்போம். இதுல எல்லாம் இந்த முறைகளை நாங்க பயன்படுத்துறது அல்லது ஒரு தொழில்நுட்பம் அல்ல, இதுல கூட நுட்பம், இதுல சொல்புல இருக்கிறது. தொழில்நுட்பம் அல்ல, நுட்பம். உதாரணம் வினவுதல், இது ஒரு நுட்பம். சிந்தனை கிளறல் நாங்க படிப்போம். சிந்தனை கிளறல் நீங்க என்ன சிந்தனை கிளறல் தெரிஞ்சாக இருக்கிறீங்க? ரம்யா சத்தம் இது இருக்கிறீங்களா? சொல்லுங்க. அப்ப சிந்தனை கிளறல் சரி இருக்கிறேன். தர்மலா சொல்லுங்க. சார் சிந்தனை கிளறல்னு சொல்றது சார், இப்ப ஏதாவது ஒரு வினாவை வழங்குவதனூடாக அவங்களே சிந்திச்சு அதுக்கான ஆன்சரை அவங்களே கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க வழங்கப்படுற வினாக்கள் தான் சிந்தனை கிளறல் சொல்லுவோம்.
ரைட், ஓகே, குட். பட் இதுல இன்னும் கொஞ்சம் கணக்கு நான் படிப்போம். சிந்தனை கிளறல், கருத்திரட்டல்னு சொல்லுவாங்க. சிந்தனை கிளறல், பிரெயின் ஸ்ட்ரோமிங் மெத்தட். நாங்கள் அதை கொஞ்சம் இன்னும் ஆழமாக படிப்போம். அதாவது சிந்தனை கிளறல் எப்போது பயன்படுத்தப்படும் சொன்னா காணுது. சிந்தனை கிளறல் சார் இந்த நாங்க சார் பாடப்பிரவேசத்தின் போது. இல்ல 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 நோ, என்ன ஆழமா சொல்லு. பாடப்பிரவேசத்தின் போது எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போதா சார்? கோகிலராஜ், இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை. நல்லா கொஞ்சம் யோசிங்க. என்னடா இந்த நாங்க படிக்கிறோம், நாங்க நிறைய விஷயங்கள் இப்பதான் போய்க்கு போ நிறைய விஷயங்கள் நாங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பம், அதனால டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறோம். இப்ப நான் சும்மா சிம்பிளா சொல்லி விடுறேன். இப்போ உங்களோட பாடசாலையில பிள்ளைகளை கூப்பிடுறீங்க, ஏ லெவல் பிள்ளைகள. ஆகப்பெரிய பிரச்சனை தான் அங்க சேர்ற பொலித்தீன் பேக்குகளும் அங்க சேர்ற குப்பை கூடங்களும் ஒரு பெரிய தலையடியாக இருக்கிறது. அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை பிளான் பண்ணணும். பட் அது ஒரு வயபிளா இருக்கணும், ஒரு தொடர்ச்சியானதா இருக்கணும். இப்ப ஏ லெவல் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றீங்க, எல்லா ஏ லெவல் பிள்ளைகளுக்கும் நீங்க ஒரு ஒரு 30 பேர் ஒரு ஸ்ட்ரீமில் இருக்கிறார்கள் சொல்லுவோமே. நாங்க ஒரு சயின்ஸ் ஆக்களை சயின்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செய்யணும். அவங்க அந்த கோம்போஸ்டிங் அது இதில் பொலித்தீன் சம்பந்தமான ஒரு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்றீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாடம் கொடுக்குறீங்க. ஓகே, கம் ஐடியாஸ். இப்ப நமது பாடசாலையில் தற்போது இருக்கின்ற மாபெரும் பிரச்சனை குப்பை கூலங்கள், பொலித்தீன், மெட்டல், மற்றது கடதாசி, ஏனைய உக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. இதை நீங்கள் எவ்வாறு முறையாக அகற்றி பயனுள்ளதாக மாற்றலாம் என்பதுதான் எங்கள் பிரச்சனை. உங்களுடைய ஐடியாக்களை சொல்லுங்கள். தீர்வொன்றை எதிர்பார்த்து ஒரு ஆழமான வகையில சிந்தித்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் கருத்திரட்டல். புத்தகத்தில் இருக்கிற ஒன்றை வாசித்து சொல்வது கருத்திரட்டல் அல்ல. விளங்கிட்டா நான் சொல்றது? ஐடியாக்கள் எடுக்கிறது. கருத்திரட்டல் சிந்தனை கிளறா மூளைக்குள்ள இருந்து அகத்திலிருந்து விஷயம் பெறணும். நான் சொன்னது கோகுல் விளங்கிட்டா? கிளியரா? ஓம் சார், ஓம் சார். என்னண்டா சும்மா வெறுமனை இருக்கிறத பார்த்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு கொண்டு சொல்றல, ஆழமா சிந்திச்சு அதுக்கு விளக்கம் சொல்லணும். அப்புறம் படிப்பேன் நான் கருத்திரட்டல் ஒவ்வொரு முறைகளும் படிப்பேன் நான். பங்கேற்று நடித்தல், ரோல் பிளே, போல செய்தல்டா. அது இப்ப நீங்க பிரைமரி யாரும் இருக்கிறீங்களா? பிரைமரி கற்பிக்கிறார்கள். போல செய்தல் என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்துல? என்ன சொல்றது? சிமுலேஷன் சொல்லுவாங்க. இப்ப சொல்லுங்க போல செய்தல். ஏதாவது ஒரு நடிபங்க நாங்களே ஏற்று அதை செய்து காட்டுறது. நாங்களே செய்து காட்டுறோம். இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி சொல்லுங்க. வேற போல செய்தல், சிமுலேஷன். சொல்லுங்க. ஒரு பாடசாலையில ஒரு போஸ்ட் ஆபீஸ் அமைக்கிறது. அந்த போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் மாஸ்டரும் மாணவர்கள் தான், பியோனும் மாணவர்கள் தான், கடிதத்தை கொண்டு வரார்கள் மாணவர்கள், கடிதத்தை எடுத்து போறார்கள், முத்திரை வாங்க வருவார்கள், போஸ்ட் ஆபீஸ் வாரார்கள் மாணவர்கள். இவ்வாறு ஒரு விடயத்தை ஒரு மாதிரியாக அமைத்து நடித்து ரோல் பிளேயோட செய்த விஷயம் தான் போல. ஒரு பேங்க், ஒரு போஸ்ட் ஆபீஸ் போன்ற விஷயங்களை அங்கே உட்படுத்தி ஒரு சந்தை, மாதிரி சந்தை. இப்ப விளங்கிட்டா போல செய்தல் என்னண்டு? போல செய்தல் விளங்கிட்டா விளங்க இல்லையா? ஓம் சார். எனவே இப்படியான மெத்தடுகளை தெரிவு செய்யும் போது மட்டுமன்றி கற்றல் கற்பித்தல் சாதனங்களை தெரிவு செய்யறதுலேயும் நீங்க கவனமா இருக்கும். நாங்கள் விரிவா படிப்போம். கற்றல் கற்பித்தல் பெரிய ஒரு பாடமே இருக்கிறது. ஆழமாக கற்க வேண்டிய ஒரு பாடமாக அது இருக்கிறது. கற்றல் கற்பித்தல் துணை சாதனங்கள். அது ஏன் எக்கார்டேலினுடைய அனுபவ கூம்பு பற்றி நாங்கள் கதைப்போம். அதுல கற்புல சாதனங்கள், செவிப்புல சாதனங்கள், கற்புல செவிப்புல சாதனங்கள், இதுல பற்றி கதைப்போம். நாங்கள் அடுத்தது கற்பித்தல் முறைக்கு நுட்பத்துக்கும் வேறுபாடு சொல்லுங்க. இதெல்லாம் பின்னுக்கு நாங்க படிக்கிற விஷயங்கள். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா காய்ச்சிட்டு போவோம். இப்ப இதுல நிறைய காலேஜ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. நேற்று வந்தாங்க நிறைய பேர் மிஸ்ஸிங்.
தெரியாது. நீ இப்படித்தானே ஒன்லைன்டா லேசா தப்பிட்டு போகலாம்னு சொல்லி நினைக்கிற ஆக்கள் தானே. நான் இப்போ இந்த முறை அந்த கொடுக்குற அசைன்மெண்ட்களை கொஞ்சம் வலுவாக கொடுக்குறதுக்கு யோசிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அவங்கள்ட்ட. என்னன்னா அவங்களோட அசைன்மெண்ட்டுகள் ஒரு பெருமதியானதாக இருக்கும். சும்மா புத்தகத்தை பார்த்து எழுதுறதா அந்த அசைன்மெண்ட் வகுப்பறையில் அந்த சிந்தனை கிளறாக இருக்கும். நேற்று வந்த ஆக்கள்ல நிறைய பேர் இல்லை இன்னைக்கு. இருக்கிறீங்க ஹஸ்னா, இருக்கிறீங்க ஜோய், நிறைய இல்லை. சுவா, ரம்யா இருக்கிறா, ரவீந்திர, ராகுலன் வேற மாதிரி சுவா யாரோ இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சில்வியா இருக்கிறீங்க? சில்வியா சில்வியா இல்லை. திமோத்தி இருக்கிறீங்களா? திமோத்தி இல்ல. சகுந்ததி இருக்கிறீங்களா? நேற்று கிட்டத்தட்ட நிறைய பேர் இருந்தாங்க. 20 பேர், இன்னைக்கு 11 பேர் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல 14 மணி இருந்து 3 பேர் லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஓகே, எனிவே தட் இஸ் அவங்களோட விஷயங்கள், அவங்களோட அட்டெண்டன்ஸ் விஷயங்களை அவங்க பார்த்து கொள்ளட்டும். ஓகே, சரி, சொல்லுங்க. ரைட், இப்ப நாங்க பார்ப்போம். கேட்ட கேள்வி முறைக்கும் நுட்பத்துக்கும், கற்பித்தல் முறைக்கும் நுட்பத்துக்கும் வேறுபாடு சொல்லுங்க. விரைவா சொல்லணும், இல்ல நிறைய விஷயங்கள் முடிக்க வேண்டியது. சொல்லுங்க. முறைக்கு நுட்பத்துக்கும் கேட்குதா? கேட்கிற கேள்வி சத்தம் நின்றுட்டு எல்லாரையும். என்ன அமீரா? நர்மலா சொல்லுங்க. முறை நுட்பம் கேட்குது இல்லையா? முறை என்றது வந்து முறை என்றது வந்து போதிக்கிறவரால நடாத்தப்படுறது. நுட்பம் என்றது அந்த போதனையை பெற்றுக்கொள்பவர்களால வெளிப்படுத்தப்படுகிறது. மற்றாக்களுடைய கருத்துக்கள்? வேறாக முறைண்டா சார் முறை வந்து எல்லாராலையுமே முடியும் சார். கற்பித்தல் முறைகள்னு சொல்லும் போது சார், அது பல்தரப்பட்ட கற்பித்தல் முறைகள் இருக்குதானே சார்? இப்போ நிறைய விரிவுரை முறை இருக்கிறது, கலந்துரையாடல் முறை இருக்கிறது, நுட்பம் வந்து எல்லாராலையும் கையாள முடியும்னு சொல்ல முடியாது சார். சிலர் வந்து நல்லா கையாளுவாங்க. நுட்பம்னு சொல்றது அத நாங்க ஒரு விஷயத்த வந்து ஒருத்தருக்கு விளங்குற வகையில எந்த வகையில நாங்க எதை யூஸ் பண்ணி கொடுக்க போறோம் அப்படின்னு வந்து நுட்பம் சார். முறை வந்து வெரி குட், நல்ல ஆன்சர். என்னண்டா இதுதான் இப்ப கதை கூறலுங்கிறது ஒரு முறையாக இருந்தாலும் கதை கூறல் நுட்பங்கள் பல இருக்குமே. நீங்க சரியா சொன்னீங்க, யோசிச்சு பாருங்க. கதை கூறல் என்பது முறை, அதுல இருக்கிற நுட்பம் ஒன்று நாம கதையை கூறலாம், இல்ல சொன்னா ஒரு கதை காட்சிப்படுத்திட்டு அத இல்ல படங்களை போட்டுட்டு பிள்ளைகளை கதை சொல்ல வைக்கலாம் சார். கதை சொல்ல வைக்க. வெரி குட், இதான் நுட்பம். தட் இஸ் டெக்னிக்ஸ். முறைங்கிறது கதை கூறல். பட் அந்த கதை கூறல் முறையில பல நுட்பங்களை பயன்படுத்த. நீங்க சரியா சொன்னீங்க. யார் சொன்னது? ரம்யா சார். ரம்யா தமிழ் தானே என்ன? அதால இனி ரம்யாவோட கதைச்சு நாங்க வெள்ளையிலாது. ஏனண்டா ரம்யா வந்து தமிழ் பாண்டித்தியம் பெற்றிருக்கிறதால ரம்யா அந்த கதை கூறல் நுட்பங்கள்லாம் சரியா படிச்சிருக்கு. அதனால அந்த நுட்பத்தை பத்தி ரம்யா சொல்லு. ஓகே, வெரி குட், வெல் டன். நல்ல மிக சிறந்த ஆன்சர் சொன்னீங்க. ஓகே, குட். இப்ப நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு 1 மினிட் தாங்க. ஒரு 1 மினிட் அப்படி இல்லை. ஓகே சார்.
அப்போ நாங்கள் இதுகளை கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும். அப்போ நிச்சயமாக இதில் நாங்கள் நிறைய விஷயங்கள் பற்றி கதைக்க போகிறோம். நீங்கள் போக உங்களுக்கு விளங்கும். ஏனென்றா என்னுடைய அனுபவ பகிர்வாகத்தான் இது அமையும். ஏனென்றால் உங்களுக்கு நிறைய அனுபவம் மிக்கவர்கள் நீங்கள் இதில் இருக்கின்றீர்கள். எனவே இந்த கலந்துரையாடல் மூலமாக இப்போ நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்துக்கு வரப்போகின்றோம். அதுதான் ஆசிரியர் தொழில்நுட்பத்தை இணைப்பதில் ஆசிரியர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய வகிபாகம் எவ்வாறு இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்ப சொல்லுங்க, அப்போ ஆசிரியர் தொழில்நுட்பத்தை நினைக்கிறது ஜென்ரலா சொல்லுங்க. நாங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு போது உங்களோட வியூ, ஒரு ஆசிரியர் கற்றல் கற்பித்தல தொழில்நுட்பத்தை நினைக்கிறதுக்கு என்னென்ன விடயங்கள் நீ சொல்லுங்க. தலைப்பில கதைங்க கொஞ்சம் பார்ப்போம், நாம அதுக்கு பிறகு டிஸ்கஷன் ஆரம்பிப்போம். சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை சொன்னா நான் டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. கதைச்சிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகும், இல்லாட்டி சிக்கல். சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, சொல்றீங்களா? கேக்குதா? சார் தொழில்நுட்பத்தை கையாளும் போது அதை பத்தி சார் ஆ? தொழில்நுட்பத்தை கையாளும் போது அதை பற்றிய நல்ல அறிவு ஆசிரியருக்கு இருக்கணும். அப்பதான் அதை அவங்க பயன்படுத்தி மாணவருக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். எஸ், டெஃபினெட்லி. ஏன்னா அவருக்கு நல்ல ஒரு அறிவு இருக்க வேண்டும். ஏன்னா அவருக்கு தொழில்நுட்பம் சம்பந்தமான அறிவு இல்லை. இது எங்களுக்கு இப்ப நாங்க புதுசா அடுத்த ஒரு சாப்டர்ல இப்ப இருக்கிறோம். என்னன்னா 21st century எஜுகேஷன். நான் நினைக்கிறேன் இப்ப டீச்சிங்ல இருக்கிற ஆட்களுக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கான கல்வி பற்றிய விஷயத்துல 3 விடயங்களை கதைக்கிறார்கள். ஒன்று என்ன? லேர்னிங் ஸ்கில்ஸ். 2 டிஜிட்டல் லிட்ரஸி. 3 ஸ்கில்லை பத்தி கதைக்கலாம். ஒன்று லேர்னிங் ஸ்கில்ஸ், மற்றது என்ன? டிஜிட்டல் லிட்ரஸி, லைஃப் ஸ்கில்ஸ், வாழ்க்கை திறன்கள், எண்ம அறிவு, எண்ம எழுத்தறிவு, மற்றது கற்றல் திறன்கள்னு சொல்லி அதை நாங்கள் விரிவா அது சம்பந்தமா படிப்போம். இப்ப நாங்க பார்ப்போம் ஆசிரியர் வகை பார்த்து நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு அதுக்கு போதிய அறிவு இருக்கு. அல்பா நாங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன் முதல் இருந்தது எக்ஸ் ஜெனரேஷன், இப்ப அல்பா, அடுத்தது பீட்டாவை எதிர்பார்க்கிறோம். நீங்க என்ன ஜெனரேஷன்? இதுல இருக்கிற ஆகலோட ஆகலையும் பார்ப்போம். அஸ்தானா என்ன ஜெனரேஷன்? அல்பாவா எக்ஸ் ஜெனரேஷனா? அமீரா கொஞ்சம் சொல்லுங்க. மூசின், பாத்திமா, சுகன்யா. சார் அல்பாங்கிறது என்ன சார்? ஆஹா, எக்ஸ்டென்ஷன். அமீரா சொல்லுங்க, அது தெரிஞ்சா தானே சொல்லலாம். என்ன வாட் இஸ் அல்பா ஜெனரேஷன்? தொழில்நுட்ப யுகத்துல பிறந்த ஆக்கள் நீங்கள் எல்லாருமே அல்பா ஜெனரேஷன். 1980s பிறகு பிறந்த ஆக்களை சொன்னாங்க அல்பா ஜெனரேஷன். தே ஹேவ் a lot of technical and technological knowledge. எலக்ட்ரானிக் யுகத்துல பிறந்தவர்கள் நீங்கள். போன் என்பது உங்களுக்கு சும்மா அந்த விளையாட்டு பொருள் மாதிரி கையில எடுத்துட்டீங்கன்னா, இதை எல்லாருமே 80s பிறகு பிறந்த ஆக்கள் தான். அப்படித்தானே? இளமாக்கள், வெறியாங்க. நான் சொல்ற சரியா? am I correct? Yeah sir, correct. Yes. So நீங்கள் எல்லாருமே y'all alpha generation people. So நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்றதுல you won't face any problem. But 1980s முதல் பிறந்தவர்கள், இப்போ நாங்க ஈவன் எங்களுக்கு we got a golden opportunity. நான் ரிசர்ச்சில் இருக்கக்குள்ள எனக்கு இந்த டெக்னாலஜியை பாவிக்கிறதுக்கான உச்ச வாய்ப்புகள் ஃப்ரம் 1990 இருந்து கிடைச்சது. 92 கம்ப்யூட்டர்ஸ், மற்றது நவீன கருவிகள் எல்லாம் எங்களுக்கு சும்மா ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணக்கூடிய 10 years கையாளக்கூடிய தொடர்ந்து ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் புதிதான கருவிகளை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் ஒர்க் பண்ணதால எங்களுக்கு பிரச்சனை இருக்கல. பட் நிறைய பேர் டீச்சர்ஸ் 80s முதல் அப்பாயின்மெண்ட் எடுத்த ஆக்கள், 80s முதல் பிறந்தவர்களுக்கு
இப்பையும் தொழில்நுட்பத்தை கையாளுவது என்பது ஒரு 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 இன்டராக்டிவ் போர்டை ஒரு கம்ப்யூட்டரை கையாளுறது கஷ்டமானவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. இருக்கிறா இல்லையா? இருக்காங்க sir. அப்ப இருக்காங்க. அது ஒரு பிரச்சனை என்ன நீங்க சொன்னது. ஸோ அல்பா ஜெனரேஷனுங்கிறது நீங்களாம் ஓகே, உங்களுக்கெல்லாம் சிம்பிள் எவ்வளவு கற்பிக்கலாம் என்னன்னா உங்களோட ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் போர்டு, மற்றது நிறைய லேப்டாப்ல நிறைய ப்ரோக்ராம் அடிக்கிற இது எல்லாமே உங்களோட கையெல்லாம் சும்மா படன்னு டைப் பண்றப்ப உங்களுக்கு மெசேஜ் ஒன்று அடிக்கிங்கன்னா போன் எடுத்து ஒரு 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 1-2-3 மினிட்ஸ்ல நீங்க உடனே டைப் பண்ணுவீங்க. விளங்குதா? அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பெரிய சவாலான விடயம் அல்லங்கிறது நீங்க ஞாபகத்தை வச்சுக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் வருவோம் அடுத்த விடயத்துக்கு. ஒன்று வந்து ஆசிரியர்கள்ல பிரச்சனை என்னன்னா அவர்கள் நான் ஒரு கற்றல் கற்பித்தல்ல உயிர் நாடிகள் யார்? பெனிஃபிஷரிஸ் யார்? பயனாளிகள் யார்? ஆசிரியர்கள். பயனாளிகள் மாணவர்கள். ஆனால் உயிர் நாடி யார்? ஆசிரியர். ஏனென்றால் ஆசிரியர்கள் இல்லாம அவர்களுடைய வழிகாட்டல் இல்லாம ஒரு மாணவனால மனிதனாக மாற முடியாது. எனவே மிகவும் ஒரு வினைத்திறனான மாணவர்களுடைய கற்றல் சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஆசிரியருடைய வகிபங்கு மிக முக்கியமானது. பட் அந்த ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் சேஞ்ச். இப்ப நாங்க 3 ஆசிரியர்கள்ல 3 விதமான வகிபாகங்களை பற்றி கதைக்க போகின்றோம் பின்னர். ஒன்று சொல்லுங்க, 3T ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. என்ன 3T ரோல் ஆஃப் டீச்சர்ஸ்? 3T ரோல்ஸ் ஆஃப் டீச்சர் தெரியுமா? அது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க கொலிஜாக சொல்லலாம், கோகுல் சொல்லுங்க. 3T ரோல்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் என்ன? நீங்க படிச்சீங்க சொல்லுங்க. வெரி குட். டிரான்ஸ்மிஷன், கடத்தல். டிரான்ஸ்மிஷன். நான் விரிவா படிப்பேன். இப்ப சொல்லி போட்டு போறதெல்லாம் ஒவ்வொன்றும் விரிவா நாங்க கதைப்போம். போக இருக்குது எல்லாம். மற்றது டிரான்சாக்ஷன், பரிமாற்று வகிபாகம். டிரான்சாக்ஷன். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மேஷன், நிலை மாற்று வகிபாகம். இதுதான் இப்ப நவீன இருக்கிற ஒரு இவர் ஆசிரியரை வகிப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன் நாளுக்கு நாள் வித்தியாசமான கோலத்துல வருவார். ஒரு நாளைக்கு பார்த்தா மாணவருடைய நண்பராக வருவார். அடுத்த நாள் லோகோ பேரன். என்னது என்ன சொன்னீங்க? நல்ல ஒரு டேர்ம் உண்டு. என்ன பேரன்ஸ்? லோகோ பேரன்னா இடம் சார் பெற்றோர். வெரி குட். இடம் சார் பெற்றோர். லோகோ பேரன்டா இடத்துக்கு ஏற்ற அவர் நடந்து கொண்ட பேர் உண்மையான பெற்றோர் இல்லை. பட் ஹி ஹேஸ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒன்லி ஒரே ஒரு விஷயம் நடக்கலன்னா அவங்க அந்த பிள்ளையை ஈன்றெடுக்கவில்லை. அது இல்லாமல் அனைத்து பணிகளையும் ஒரு ஆசிரியர் மேற்கொள்ள தயாராக இருக்கிறார். ஸோ இது 3T ரோல் ஆஃப் டீச்சர். இதை நாங்கள் விரிவாக படிப்போம். இதில் பணிகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒரு கட்டத்தில் கதைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ ஆசிரியர் வந்து ஒரு உயிர்ப்பானவராக இருக்கிறார், உயிர் நாடியாக இருக்கிறார், உயிரோட்டமான கற்றலுக்கு வழிவகுப்பவராக இருக்கிறார். ஆகவே இந்த இதுல இப்ப சொன்ன 3T ரோல்ல லாஸ்டா சொன்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் எனப்படுகின்ற நிலை மாற்று வகைபாகத்திலே ஆசிரியர் நண்பர், உதவி செய்பவர், வசதி செய்து கொடுப்பவர், ஒரு விரிவுரையாளர், வளங்களை பெற்றுக் கொடுப்பவர், ஒரு கைடர், வழிகாட்டி, ஆலோசனை வழங்குபவர், எல்லையற்ற முறையில் அவருக்கு வகைபாகங்கள் இருக்கிறது. ஸோ தட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரோல் என்று சொல்றாங்க. ஸோ எனவே இதுல வந்து இந்த வகைபாகத்தை ஆசிரியர் ஆற்றுபவராக கற்றல் கற்பித்தல் செயலொழுங்கில் அவர் இருக்க வேண்டும். எனவே அதனை இட்டு செல்வதற்கு மாணவர்கள் மிக திறமையாக ஆக்டிவ் லேர்னிங் எனப்படுகின்ற விடயத்தில் ஆசிரியர் தன்னுடைய இந்த வான்மையில தொழில்நுட்பத்தை ஒன்றிணைக்கிற விடயத்தில் அவர் மிக பாரிய பொறுப்பை கொண்டிருக்கிறார். இந்த விடயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். அப்படித்தானே? ஒரு ஆசிரியருக்கு மிகப்பெரிய பாரிய பொறுப்பு என்ன இருக்கிறது? தொழில்நுட்பத்தை ஒன்றிணைத்தல்ல. அப்ப கற்றல் கற்பித்தல் செயலொழுங்குல வசதிப்படுத்துவது யாரு?
என்ன கருத்தை சொல்றாங்க வசதிப்படுத்துவது? பார்ப்போம். நவீன அண்மையில நியமனம் எடுத்த ஆக்கள் மிக தெளிவா சொல்லுவாங்க. சொல்லுங்க, வசதிப்படுத்துனர் யாரு? வசதிப்படுத்துனர் யாரு சொல்லுங்க. சார் கற்றல் செயற்பாடுகள்ல சார் மாணவர்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னா டிரெக்டா அவங்களுக்கு வேண்டிய தகவல்களை கொடுக்காம அந்த தகவல்களை தேடி அவங்களே கற்றுக்கொள்வதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுப்பவர் ஆசிரியர். ஓகே, வெரி குட். மாணவர்களுக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ போர்டு, இன்டராக்டிவ் போர்டை வழங்குகிறார். மாணவர்களுக்கு ஓடிக்கொண்டு புத்தகத்தெல்லாம் அள்ளி கொடுக்கிறார். எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு ஆய்வுட பொருட்களை கொடுக்கிறார். தமிழ் பாடம் கற்பதற்கு வித்தியாசமான கட்டுரைகளை வழங்குகிறார். வித்தியாசமான கற்றல் துணை சாதனங்களை வந்து கொண்டாந்து கொடுக்கிறார் மாணவர்கள் கற்கிறதுக்கு. வித்தியாசமான முறையிலே நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இதுல வந்து ஆசிரியரை பொறுத்தவரை ஒரு ஃபெசிலிட்டேட்டர், நான் சொன்னேன், ஒரு அசிஸ்டன்ட், உதவியாளர், ஃப்ரெண்ட், நண்பர், இதை வசதி செய்து கொடுக்கின்ற இந்த வகிபாகம் என்பது மிக முக்கியமானது. ஆகவே இந்த வகிபாகங்கள்ல நீங்க இதுல இருந்து விளங்கி கொண்டிருப்பீங்க, ஒரு ஆசிரியர் என்பவர் முக்கியமாக அவருடைய பணியினால தொழில்நுட்பத்தை இணைக்கிற போது, ஆசிரியர் தன்னுடைய கற்றல் கற்பித்தல் செயல்முறையில தொழில்நுட்பத்தை இணைக்கின்ற போது இந்த விடயங்கள் நடக்கும். பாருங்க, என்னென்று 4 விடயங்கள் பலனுள்ளதாக அமையும் சொல்றாங்க. ஒன்று என்ன? இப்ப உங்களுக்கு இதை சொல்லுங்க, இதை கதைச்சிட்டேன் ஏற்கனவே, சொல்லுங்க. இதை நாங்க பேசினோமா? தொடர்பாடலை வினைத்திறனாக்கு இதை பற்றி கதைச்சோமா? குயிக்கா சொல்லணும். இதை பற்றி கதைச்சோமா? நாங்க பேசினமா பேசலையா? சொல்லுங்களேன். கோஸ் மாடல் பேசலையா? நாங்க பேசுவோம் சார். அந்த கோஸ் மாடல்ல குறியாக்கம், அனுப்புதல், செய்தி, குறி நீக்கம், பொருள்கோடல், பெறுநர், மாணவர், மீண்டும் குறியாக்கல், கடத்துதல், பின்னூட்டல், மீண்டும் அனுப்புவருக்கு செய்தி, குறி நீக்கம் பெறப்பட்டு பெறுதல். இந்த விஷயம் தொழில்நுட்பத்தை இணைக்கிற போது ஆசிரியர்களினுடைய வினைத்திறனை கூட்டுமா குறைக்குமா? கூட்டும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு ஆசிரியருக்கு இன்னொரு லாபம் என்ன? 40 நிமிடத்துல நிறைய விடயங்களை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம், அடைந்து கொள்ளலாம், பெற்றுக் கொள்ளலாம். இது எப்படி இருக்கு? ஆசிரியர் மாணவர் தொடர்பு எப்படி இருக்கு? சிறப்பா இருக்குமா இல்லையா? தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது நல்ல வலுவான இன்டராக்ஷன் ஏற்படுமா இல்லையா? மற்றது ஊக்குவிப்பையும் நம்பிக்கையும் மாணவர்கள் அதிகரிக்கலாம். ஊக்குவிப்பையும் நம்பிக்கையும் அதிகரிக்கலாம். இப்ப சொல்லுங்க, 4 விடயங்களை சொல்லுங்க, சுருக்கம் விரைவா சொல்லுங்க. 4 விடயங்கள். தொடர்பாடலை வினைத்திறனாக்குதல், பாலத்தை சேமித்தல், ஆசிரியர் மாணவர் தொடர்பை வலுப்படுத்தல், ஊக்குவிப்பையும் சுய நம்பிக்கையும் அதிகரித்தல். இது கிளியரா உங்களுக்கு? ஓகே, அது கிளியரா? ரைட். இப்ப அடுத்த விடயத்துக்கு போவோம். நாங்க இந்த செயற்பாடை சொல்லுங்க என்னன்னு. செயற்பாட்டின் ஒன்றினூடாக கற்ற கற்பித்த செயல்களுக்கு வினைத்திறனாக்குவது, கல்வி சாதனைப்பத்தை பிரயோகித்து ஆசிரியர் வாய்வாங்கி நாம் இப்போது ஆராய்வோம். உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் தற்போது கற்பிக்கும் தலைப்பொன்றை தெரிவு செய்யுங்கள். மாணவர் அறிவை கட்டியெழுப்புவதற்கு துணை புரிவதற்கு நீங்கள் எவ்வாறு தொழில்நுட்பத்தை ஒன்றிணைக்க முடியும்? இதை நீங்க செய்து பார்க்க வேண்டிய விஷயம்.
உங்களோட பாடத்துக்கு நீங்க எப்படி செய்ய போறீங்கிறது நீங்க செய்து பார்க்கணும். ஓகே, அப்ப கற்றல் கற்பித்தல் நீங்க பிராக்டிக்கலா செய்ய வேண்டிய விஷயம். இப்ப கற்றல் கற்பித்தல் செயலொழுங்குல தொழில்நுட்ப வசதிகளை ஒன்றிணைக்கும் போது ஆசிரியர் வகை பங்கு யாது? தொழில்நுட்ப பயன்பாட்டினூடாக தமது சொந்த அறிவை கட்டியெழுப்புறதுக்கு மாணவர்களுக்கு இலவுபடுத்தும் கற்றல் சூழல் ஒன்றை உருவாக்குவது. ஆசிரியர் பிரதான ஒரு சிறந்த சூழலை உருவாக்கி கொடுக்குற. இப்ப நாங்க கணக்கு கற்றல் கொள்கைகள் படிச்சிருக்கீங்க. அதுல ஒன்று என்ன? நடத்தைவாத கொள்கைகள், அறிகைவாத கொள்கைகள், சமூகவாத கொள்கைகள். அதுல வந்து கேர்ட் லெவினுடைய விடயத்துல முக்கியமா உண்ட சொல்றார். 3 புலங்களை பற்றி கதைக்கிறார் கேர்ட் லெவின். என்னென்ன புலங்கள்? ஒன்று பௌதிக புலம், மற்றது உளவியற் புலம், மற்றது சமூக புலம். 3 புலங்களினூடாக கற்றல் நடைபெறுகிறது என்பதை கேர்ட் லெவின் சொல்லுகிறார். படிச்சிருக்கிறீங்களா கேர்ட் லெவினை பற்றி? பண்டூராவினுடைய சமூகவாத கொள்கை, கேர்ட் லெவினுடைய களக்கொள்கை, இதெல்லாம் வந்து அறிகைவாதம், நடத்தைவாதம், சமூகவாதம் என்று பல விதமான கற்றல் கொள்கைகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஆசிரியனுடைய தலையாய பொறுப்பு என்ன? அவர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கற்றல் சூழலை ஒழுங்கமைத்து கற்றல் சூழலை உருவாக்கி கொடுக்கணும். அதுல கற்றல் சூழல்ல பௌதிக சூழல் என்றால் அங்கு இருக்கின்ற கதிரை, மேசை, கட்டிடம், ஃபேன், மின்சார வசதி, நீர் வசதி. உளவியல் சூழல் என்றால் அங்கு இருக்கின்ற ஏனைய ஆசிரியருடைய நல்ல நடத்தைகள், நண்பர்களுடைய நடத்தைகள், பெற்றோர், ஆசிரியர், அதிபர் போன்ற உளம் சார்ந்தவர்களுடைய தாக்கம் உளவியல் சூழல் உள்ளது. மாணவர்கள் மனமகளுடன் கற்பதற்கான வாய்ப்பு அங்கு இருக்க வேண்டும். 3வது சமூக சூழலை தான் சொல்றாங்க. அதான் வந்து இப்ப மாறி உளவியல் சூழல்னா மாணவர்கள மனோபாவம், மாணவருடைய ஐக்கியூ, ஆசிரியர் கற்பிக்கின்ற உளவியல் அடிப்படைகள். ஆனால் சமூக சூழல் என்கின்ற போது அந்த பிள்ளையினுடைய பின்னணி, பெற்றோர், அந்த பாடசாலையினுடைய சமூகம், பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள், இதெல்லாம் இந்த சூழமைவை மிக வினைத்திறனாக திறனுடையதாக ஆக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியருடையதுங்கிறது யாவற்றை. அடுத்ததாக நீங்க தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கிறதுல ஒரு பெரிய பாரிய சிக்கலை நாங்கள் எதிர்நோக்கிறோம் இப்போது. என்னன்னு சொல்லுங்க. பாடசாலையில் ஆசிரியர்கள் எவ்வாறான மனோபாவத்தை கொண்டிருக்கிறார்கள்? தொழில்நுட்பத்தோட ஒருங்கிணைக்கிற விரும்புறாங்களா, விரும்பலையா? தொழில்நுட்பத்தை இணைக்க விரும்புகிறார்களா, விரும்பவில்லையா? சிலர் விரும்பல, சிலர் விரும்புறாங்க, சிலர் விரும்பல. எதிரான மனப்பாங்க. ஏனென்றால் அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் செய்ய வேண்டியிருக்கிறது, நிறைய தயார்படுத்த. இப்ப மாறி யோசிங்க. வெறுமனே கையில ஒரு புத்தகத்தை எடுத்து போய் படிப்பிக்கிற இலகுவானதா, ஸ்மார்ட் போர்ட்ல ஒரு லெசனை போட்டு அதுக்குரிய தொழில்நுட்ப வேலைகளை செய்து படங்குறி அதுக்குள்ள பிக்சர் எல்லாம் போட்டு பேர் குறிக்கிறதுக்கு போட்டு ப்ரிப்பேர் பண்ணி செய்யறது இலகுவானதா? எது இலகுவானது? புத்தகத்தை கொண்டு சுமை. எனவே அதனால் எதிரான மனப்பாங்களை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நேரான மனப்பாங்கு அது ஆசிரியருக்கு இருக்கவர் கட்டாயமாக. இது தேவை. இந்த மனப்பாங்கு இருந்தால் தான் அவர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாரே தவிர இல்லாவிட்டால் அவரால் பாவிக்க முடியாது. ஆகவே தொழில்நுட்ப பயன்பாடு பற்றிய விடயங்கள்ல மிக நேர்த்தியான பயன்பாட்டுக்கான நேர் மனப்பாங்குகள் இருக்க வேண்டும். ஆகவே இப்போது இலங்கை அரசு செய்ய வேண்டிய பணி என்னன்னு சொல்லுவோம். பாடசாலையிலே தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த வேண்டுமாயின் என்ன செய்யும்? முதல் ஆசிரியர்களுக்கு அது தொடர்பான வழிகாட்ட நிகழ்ச்சிகளை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். முதல் பயிற்சிகளை வழங்கணும். பயிற்சியெல்லாம் வழங்கி அவர்கள் பூரணப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 2வது விட கலை திட்டத்துல மாற்றத்தை கொண்டு வரணும். கலை திட்ட மாற்றம். வெரி குட், எக்ஸலன்ட். அதுக்கு பிறகு பாடசாலைகள்ல எல்லா ஸ்கூலுக்கும் அது தொழில்நுட்பம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கணும். எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா வசதியும் ஏற்படுத்தணும். அதான் இப்ப இருக்கிற பெரிய சவால். அடுத்த முக்கியமான ஒன்ற கதைகள்ல ஆசிரியர்களுக்கு போதிய அளவு சம்பளத்தை வழங்கி அவர்கள் வேலை செய்யாவிட்டால் கதைத்து கொண்டிருந்தால்
தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாவிட்டால் அவருடைய வாகனங்களை பேசி எங்கோண்டே போடணும், ஆக்களை எங்கோண்டே போடணும், வீட்டில் கொண்டு ஏற்றி கொண்டு என்ன செய்ய வேணும், விட்டுட்டு வந்துடணும். ஏன்? அவர்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுத்தால், கை நிறைய சம்பளம் கொடுத்தால், பாடசாலையில வளங்கள் எல்லாம் நிறைய வழங்கப்பட்டிருந்தால், இப்ப சொல்லுங்க அவருடைய நிலை எப்படி இருக்கணும், என்ன இருக்கணும்? பூர்ணமாக தொழில்நுட்பத்துல ஈடுபட வேண்டும். சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு 50,000 ரூபாய் காசு கொடுப்பாங்க டீச்சர்ஸ். அதனால அதுல வந்து நீங்க யோசிக்க வேண்டி இருக்குது. இந்த சம்பளத்தை வச்சு கொண்டு வேலை செய்யலாமா? 50,000-60,000 எடுத்து எப்படி வாழ்ற? இவன் 60,000-70,000 ரூபா எடுத்தாலும் போதாது. குறைஞ்சது இப்போ உள்ள நிலைமையில ஒரு 2 lakhs ஆச்சும் இருந்தால் தான் ஒரு மனிதன் கொஞ்சம் கௌரவமாக வாழலாம். குறைஞ்சு ஒரு 1,50,000 ரூபா சம்பளம் கிடைத்தால் ஒரு அளவுக்கு இதாக வாழலாம். ஆகவே அதுல நீங்க கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். அடுத்தது வந்து டீச்சர்ஸுக்கு இந்த வசதிகளை வாய்ப்புகளை கொடுத்து பயிற்சியை கொடுத்து ஸ்கூலையும் தயார்படுத்தி மாணவர்களுக்கும் அடிப்படை வசதி. இலங்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை தான். இப்போ நாங்கள் அடுத்த வகுப்பில் படிக்க போகிற பாடம் கல்விக்காக புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் ஆசிரியர்கள் வகை பங்குகள்ங்கிற விஷயத்தை படிக்க போகிறோம். அதை கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு போவோம். இப்போ புதிய தொழில்நுட்பம் என்று நாங்கள் கருதுறதுல மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கதைக்க வேண்டிய என்னன்னு சொல்லுங்க. புதிய தொழில்நுட்பம் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு விடயம் கதைக்கப்பட வேண்டும். என்னது? ஆன்லைன் என்கிறதையும் விட எல்லாம் சேர்ந்ததா நீங்க சொல்ற ஆன்லைன். ஓகே, ஆன்லைன் எல்லா விடயங்களையும் உட்படுத்தியதான் என்ன இருக்கிறத பாருங்க. இதுதான் ஆகண்டை முக்கியம். தகவல் தொழில்நுட்பம், ஐசிடி. என்ன ஐசிடி? ரெண்டாவது விடயத்தை பாருங்க, கணினி தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. மூணாவது பாருங்க மல்டிமீடியா. இது இப்ப ரிப்ளேஸ் பண்ணப்பட்டுச்சு போர்டால, ஸ்மார்ட் போர்டா. அடுத்தது பாருங்க இணையதளம். இதான் நீங்க சொன்ன ஆன்லைன். சரியா? அடுத்தது பாருங்க என்ன? அடுத்தது என்ன விஷயம்? கல்வியில புதிய தொழில்நுட்பங்களை ஒன்றிணைந்ததில் ஆசிரியர் வாங்க. இவ்வளவுதான் எங்களோட அடுத்த பாடத்துல படிக்க போற விஷயங்கள். ஆகவே நாங்க ஒரு இதுல அறிமுகத்தை புரிஞ்சு கொண்டு இதோட முடிப்போம். இதுல பாருங்க, நாங்க ஐசிடிங்கிறது இப்ப ஐசிடி எந்த வகுப்புகள் கற்பிக்கிறாங்க? முதல் எந்த வகுப்பு கற்பிச்சாங்க? இப்ப எந்த வகுப்பு கற்பிக்கிறாங்க? முதல்ல 10க்கு 11க்கு தான் இருந்தது. இப்ப 6 to 9 வரைக்கும். வெரி குட். 6 to 10, 11 வரைக்கும் இப்ப அதை சேர்த்துட்டாங்க புதிய விடயங்கள். அப்ப அதனால ஐசிடி என்பது இல்லாம இயலாது. நாங்க 21st century எஜுகேஷனை பத்தி நிறைய கதைக்க வேண்டிய பேர். அந்நேரம் ஐசிடி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எதுவுமே கிடையாது. ஆகவே அதுல நாங்க ஒரு முக்கியமாக ஐசிடியை இன்கோபரேட் பண்றதுல எப்படியான நிலைப்பாடுகளை மேற்கொள்ளணும், கணினிகளை கையாள்றது, மென்பொருட்கள். இப்ப நீங்க எப்படி உங்களோட நிலைப்பாடு சொல்லுங்க, கணினியை பொறுத்தவரையில் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு கணினி? சொல்லுங்க. நாங்க MS ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோம், அது எங்களால முடியுது. எஸ். பிரசன்டேஷன் வடிவில புள்ளையில கொடுக்கல மைக். நீங்க செய்யலாம் தானே. பிரிக்கிறார்கள் அநேகமாக நவீன இதுல ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை செய்யறது, சில படங்களை வரைகிறது. இப்ப நிறைய சாஃப்ட்வேர்கள் வந்திருக்குது, போட்டோஷாப் மாதிரி. இப்போ போட்டோஷாப்ல எல்லாம் வீடியோ எடிட்டிங் செய்யலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. அப்படி இருக்கு தானே, இருக்கா இல்லையா? இப்ப நீங்க உங்களோட
கற்றல் கற்பித்தலுக்கு தேவையான வீடியோவில் எடுத்து ஒன்றா சேர்த்து எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாம். உங்களால டெவலப் பண்ண முடியுமா முடியாதா? முடியும் முடியும் என்ன முடியும். அப்ப அதுகள் ஐசிடி தெரிகிறதால வார நன்மைகள். இப்ப டைப் பண்ற உங்களோட நோட்ஸை நீங்க டைப் பண்றது, பிள்ளைகளுக்கு தகவலை செய்யற, மற்றது கள ஒர்க்குகளை செய்து எடுக்கிறது. இப்ப நான் பிறகு கதைப்ப நாங்க புது விஷயங்கள் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வெர்ச்சுவல் ரியாலிட்டி, விஆர் என்று சொல்லுவோம், 3D பிரிண்டிங், இதெல்லாம் புது விஷயங்கள். எனவே நியூ டெக்னாலஜி விஷயங்களை தான் நாங்கள் படிப்போம். இதில் நியூ ட்ரெண்ட் இன் எஜுகேஷன் அதை நாங்கள் பார்ப்போம். அடுத்தது வந்து இப்போ ஆரம்ப காலங்களில் கணினி பற்றிய ஒரு அறிவு தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் மிக ஆரம்ப காலத்தில் கணினி வந்தோம். இலங்கையை பொறுத்தவரை 90களில் கணினி பயன்பாடு ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ 90களில் கணினி பயன்பாடு ஆரம்பித்து பிறகு வந்தது கணினியோட சேர்த்து தொழில்நுட்பமாக இருந்து ஸ்லைட் ப்ரொஜெக்டர். அதில் நாங்கள் பாசிட்டிவ் படங்களை போடுவோம், ஒரு பட்டன் அடிக்க படங்கள் திரைக்கு வரும், ப்ரெசன்டேஷனை செய்வாங்க. அதோட ஓஹெச்பியும் இருக்குது, ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர். அது ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டரும் ஸ்லைட் ப்ரொஜெக்டரும் வலிக்கு எறியும் ரிப்ளேஸ் பண்ணப்பட்டது எதாலன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டரை தொழிலையும் மேன்தலை எறி ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் உங்களுக்கு தெரிஞ்சுது, கட்டாயமாக தெரிஞ்சுது. ஓஹெச்பியும் வலிக்கு எறி ஸ்லைட்டை போட்டு படம் காட்டுறது. இந்த ரெண்டுமே இப்போ இது ஒரு கருவியால் மாற்றப்பட்டிருக்கு. என்ன பல்லூட எறி மல்டிமீடியா ப்ரொஜெக்டருக்கு அது வந்து இப்போ மல்டிமீடியா. இப்போ ஓஹெச்பி இருக்குதா? எங்கேயும் எங்காவது ஓஹெச்பி இருக்குதா? ஓஹெச்பி பயன்படுத்தப்படுகிறதா? அறவே இல்லை, ஒரு இடத்துலையும் இல்லை. ஆகவே நாங்கள் இப்போ ஓஹெச்பி பயன்பாடு முற்றாக நின்று விட்டது. அப்போ நாங்கள் இப்போ வந்து கூட எங்களோட கவனம் எல்லாம் எதில் இருக்கிறது என்றால் இணையதளங்களூடான கற்றல். இப்போ உலகம் ஒரு பூகோள கிராமம். ஆகவே இந்த பூகோள கிராமத்தை ஒருங்கிணைக்கின்ற ஒரு பாலமாக, எல்லாத்தையும் இணைக்கின்ற ஒரு நெட்வொர்க்காக இணையதளம் காணப்படுகிறது. ஆகவே இணையதளம் வந்து மிக முக்கியமான பங்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே கல்வியில புதிய தொழில்நுட்பத்தை ஒன்றிணைத்தல்ல முக்கிய விடயங்களை நாங்கள் அடுத்த வகுப்பில் மிக விரைவாக கலந்துரையாட வேண்டி வரும். நான் அந்த நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். அதை நீங்கள் தொகுத்து எடுத்துக்கொள்ளலாம், முக்கியமான விடயங்களை. அப்போ நாங்கள் அடுத்த வகுப்பு எப்போ எங்கட சொல்லுங்க, எப்போ அடுத்த வகுப்பு? புதன்கிழமை. என்ன நாங்கள் புதன்கிழமை இதில் முக்கியமான சில விடயங்களை படித்து கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் ஸ்பீட் அதிகரித்து நிறைய விஷயங்கள் கதைக்க வேண்டியது. பின்னுக்கு தான் போடுவேன். லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து தொடர்ந்து முழு நோட்ஸும் இப்போ மொடியூலாக உடைச்சு போடுவேன். அந்த மொடியூல் போகும். அது இனி பவர் பாயிண்டாகத்தான் உங்களுக்கு இனி ப்ரெசென்டேஜ் செய்யப்படும். மொடியூல் வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதேமா நாளைக்கு உங்களுக்கு மொடியூல் 1 2 வரும். புதன்கிழமைக்குரியது முன்கூட்டி நாளைக்கு வந்துடும். ஓகே, டோன்ட் வரி. திருப்பியா வந்தீங்கன்னா நான் அனுப்பிவிடுறேன். ஓகே, அப்படியோட முடிச்சுக்கோச்சுமா. முடிப்போமா? ஓகே சார். ஓகே, 11 பேர் இருந்தீங்க. மற்றாக்கள் வந்து ஜாயின்ட் ஆகல. பார்ப்போம், நாங்கள் முடியுமான ஆக்களோட முடியுமாக பயணிப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். சந்திப்போம் புதன்கிழமை. ஓகே சார். தேங்க்யூ so much sir. Good night sir. Good night. Okay, good night. Okay, you're welcome.